உங்களுக்கு அடையாளம் அப்படின்றது வந்து உங்களுடைய தந்தையார் தான் நம்ம பார்த்த வரைக்குமே. அவர் தான் அவருடைய அடையாளமா தான் நீங்க அறியப்படுறீங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில இடத்துல தான் அவரு அழுத மாரி அந்த மாரிலாம் பார்த்துருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவுடைய இறப்புலயுமே தேம்பி தேம்பி அழுத மாரிலாம் புகைப்படங்கள்லாம் நான் பார்த்துருந்தேன். 17 மாதங்கள் என்னுடைய தந்தையினுடைய அந்த இணக்கம் இல்லாம நாங்க தவிச்சது அதிகம் தான். ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தோம் அப்படிங்கிறனால, பாப்பா வந்து அங்க இருக்கக்கூடிய ஜெயிலர் கிட்ட சொல்லி வச்சுருவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை எங்களோட பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. அப்போது மட்டும் எங்கள வந்து கூட்டு போய் மடியில உட்கார வச்சு பாப்பா அந்த வாரத்துல ஒரு முறை மட்டும் பாப்பாவுடைய அந்த இணக்கத்துக்கு, பாப்பாவுடைய அந்த தழுவலுக்கு, பாப்பாவுடைய அந்த முத்தங்களுக்காக நாங்க காத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப அன்பானவர். வாப்பாவுடைய இறப்புக்கு சீமானவர்கள் அழுதாங்க அப்படின்னா அந்த அன்பு தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அடையாளம் என்பது என்னுடைய தந்தையை தவிர்த்து கிடையாது. என்னுடைய வாப்பா தமிழ் முழக்கம் ஷாஹல் ஹமீத் அவர்கள் தான் எனக்கு இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு ஐடென்டிட்டி தான். இன்னைக்கு இருக்கிற பெரியாரிஸ்ட்லாம் என்னங்க, நாங்க பெரியாரிஸ்ட் தானா ஆரம்பத்துல? தீவிரமான பெரியாரிஸ்ட். அதுதான் பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் என்கின்ற புத்தகத்தையே வாப்பா தானே வந்து லான்ச் பண்றாங்க. அவர் தான் அந்த தமிழ் முழக்கம் பதிப்பகத்தின் வாயிலாகத்தான் அந்த புத்தகம் வந்து சீமான் இந்த கருப்பு சட்டெல்லாம் போடுறதுக்கு நிறைய இடத்துல பேசின காரணம் இவரும் ஒருத்தர். அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா நீங்க தமிழ் முஸ்லீமா உருது முஸ்லீமா? இந்த கேள்வி ஏன் வந்துச்சு? வாய் வழியாக வரக்கூடிய மொழியை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு தமிழ் இஸ்லாமியர் அப்படின்னு. ஒரு முறை சீமான் சொன்னார் இல்லையா, நீங்க எனக்கா ஓட்டு போடுறீங்க, திமுக தானே ஓட்டு போடுறீங்க, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள்லாம் நீங்கள்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டார் இல்லையா? அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சீமான் சொல்லும் பொழுது அந்த கட்சிக்குள்ள இருக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இவர் நியாயமா தான் பேசுறான்னு தோணுமா, இல்லை ஏன் அந்த மாதிரிலாம் பேசுறாருன்னு தோணுமா? பொதுவாகவே இந்த 60 ஆண்டுகால 70 ஆண்டுகால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திராவிட கட்சிகளுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கு. தமிழ் தேசியம் என்கின்ற மறுமலர்ச்சி இன்னைக்கு தான் தொடங்கி ஒரு நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஆட்சி காலத்துல எவ்வளவு ஊழல், எவ்வளவு பொய், எவ்வளவு கொலை, எவ்வளவு திருட்டு அப்படின்னு எல்லாத்தையும் பட்டியலிட்டு பார்க்கும்போது இது எல்லாம் யாருடைய செயல் அப்படின்னா சாத்தானின் செயல் தானே. 2026 நாகப்பட்டினத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக உங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் களமிறக்கியிருக்காரு. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில். ஆனால் நாகப்பட்டினம் சொன்னாலே உங்களுடைய முன்னாள் நாம் தமிழ் கட்சியினுடைய முகமாக இருந்தவர்கள் சகோதரி காளியம்மாள் அவர்கள். ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு கட்சி சார்போ இயக்க சார்போ நின்றா நீங்கள் அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே பேச வேண்டியதாக இருக்கும், இவங்களாம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நாம் தமிழர் கட்சி யாரையும் பார்த்து பயந்துலாம் கட்சி தொடங்கல. வலியால் பிறந்த கட்சி, பல மாவீரர்களுடைய ரத்தத்தின் மேலே பிரசவித்த ஒரு கட்சின்னு சொல்லலாம். அவங்களுடைய தியாகத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எது ஒன்றையும் பார்த்து அச்சம் கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அந்த தொகுதியினுடைய ஒரு வேட்பாளராக அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்க போவீங்களா? இருந்தால் கேட்கணும். நம்ம எல்லாரையும் மக்களாக தானே பார்க்குறோம். அக்கா நான் கேட்காம எங்களுக்கு நமக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம். ஓ, கேட்காம 10 பெண் பிள்ளைக்கு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும் வித்தியாசமா ஹிஜாப் போட்டு வராங்கன்னா அது கூட ஏன் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுறாங்க இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான், உடை என்பது என்னுடைய அடிப்படை சுதந்திரம். கான்ஸ்டியூஷன் அதுதான் அம்பேத்கர் வாங்கி கொடுத்துருக்காரு நமக்கு. எல்லாரும் யார் வேணாலும் எந்த உடை வேணாலும் எப்படி வேணாலும் உடுத்திக்கலாம். அது வீட்டுல பண்ணுங்க, ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாம் ஒரே மாதிரி வாங்கன்னு சொல்றது. கவர் பண்றது உங்களுக்கு ஒரு சிக்கலா? நாங்க ஒழுக்கமா கவர் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறது இது தப்பா போயிடல நீங்க சொல்ற வார்த்தை. இல்ல ஹிஜாப் போடாதவங்க எல்லாம் ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி அப்படி நான் சொல்லவே வரல. இது என்னோட இது என்னுடைய சுதந்திரம். நான் வந்து கவர் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இது தப்பானு நான் கேக்குறேன். சினிமாலாம் பாப்பீங்களா நீங்க? பெருசா பார்க்க மாட்டேன். ஆனா யாருடைய ரசிகர்? கட்டாயம் நல்ல நடிகர் தான் விஜய். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதோ பின்னாடில இருந்துக்கலாம் நீங்க கேட்கல. விஜய் கேட்டிருக்கலாம். விஜய் ஒரு நல்ல நடிகரா, விஜய் வந்து ஒரு நல்ல டான்ஸரா எனக்கு பிடிக்க தான் செய்யும். எங்க வீட்டுல நிறைய அவருக்கு அண்ணி அந்த டான்ஸ் ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க வீட்டுல எல்லாம் கூட. திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தமிழ் தேசிய அந்த டோனு, நாம் எல்லாம் வந்து தலைவர் இல்லாமல் தவிக்கிறோம்னு சொல்லிட்டு பேசுனதெல்லாம் அங்கே பேசியிருந்தார் அவரு. நீங்க ஈழத்தை விட்டுருங்க, ஈழத்தை வைத்து இங்க அரசியல் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு வந்து யாரும் பேசலை. நீங்க ஈழத்தை விட்டுருங்க, நீங்க இந்த தமிழ் மக்களுக்காக என்ன செய்வீங்கன்னு சொல்லி உண்மையா நீங்க வாங்க கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவர் எவ்வளவு பேர் தமிழ் பற்றாருன்னா இங்கிலீஷ் பீஸும் வேணாடி, ஹிந்தி பீஸும் வேணாடி, கரகாட்டம் ஆடிக்கின்னு தமிழ் பாடடி தமிழை வளர்க்கிறாரு. தலைவர் எவ்வளவு பெரிய சமூக நீதி அப்படின்னா தீப்பந்தை எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படிம்பாங்க.
தமிழ் பற்றெல்லாம் வந்து சொல்லி ஊட்ட வேண்டிய விஷயம் இல்லைங்க. அது தன்னால ரத்தத்துல இருக்க வேண்டிய ஒரு உணர்ச்சி. பர்ட்டிகுலரா உங்களையுமே சில விஷயங்கள் விமர்சனம் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நானு. ஆஹா. அப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன விமர்சனம்னு கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க. இல்ல உங்கள அரசியல் ஜெனீலியான்னு சொல்றாங்க. அது ரொம்ப பழைய கதைங்க. அதனால கேட்கிறேன் நான். ஏன் அப்படி சொன்னாங்க? எதனால? இல்ல விமர்சனங்கள் என்பது வைரக் கற்களாக இருந்தா எடுத்து வச்சுக்க போறோம். அது வெறும் சொற்களாக இருந்தா வீசி எறிய போறோம். அவ்வளவுதானே. இவனுங்க குடுத்தா என்ன, குடுக்கலன்னா என்ன? ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற வாய்ப்பை வந்து சீமான் அவர்கள் குடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து சொல்லுக்காக, ஒப்புக்காக, பேரளவுல இல்லாம நிர்வாக ரீதியிலும் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவத்தை சீமான் அவர்கள் குடுக்குறாங்க. அப்ப பெண்ணியம் பேசக்கூடிய எந்த கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல பெண்களுக்கு ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய ஒன்றியமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆசிய ஒன்றியத்திலே வந்து பெண்களினுடைய மகிமை, முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு தலைவராக சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகம் தமிழ் தேசியத்திற்காகவும், தமிழர்களுக்காகவும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு சுயமான ஒரு ஊடகம். இந்த ஊடகத்தை நீங்கள் ஆதரிக்க விரும்பினால், உங்களுடைய ஆதரவான சப்ஸ்கிரைப் பட்டனை எங்களுக்காக நீங்க குடுங்க. அதேபோல இந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவ விரும்பினால், தேங்க்ஸ் பட்டன் இருக்கக்கூடிய உங்கள் பங்களிப்பை நீங்க குடுங்க. நன்றி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகத்தினுடைய அடுத்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள். அவரோட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். அக்கா வணக்கம். வணக்கம். நெறைய மேடைகள்ல தான் முதல்ல நீங்க அறிமுகமா இருக்கீங்க நாம் தமிழ் கட்சியில. அப்படிதான் நாங்க பார்த்துருக்கோம். இப்போ நாங்க ஊடகங்களா வச்சிருக்கோம்னா, எங்களுக்கு டக்குன்னு பேட்டி எடுக்கணும் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியில முக்கியமா ஒரு 4 பேர் தான் நினைவுக்கு டக்குன்னு வருவாங்க. அதில நீங்களுமே வந்து இருக்கிறீங்க இல்லையா? அதேபோல உங்களுக்கு அடையாளம் அப்படின்றது வந்து உங்களுடைய தந்தையார் தான் நம்ம பார்த்த வரைக்குமே. அவர் தான் அவருடைய அடையாளமா தான் நீங்க அறியப்படுறீங்க. இப்போ ஒரு பாலிடிக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு எப்ப பேட்டி கேட்டாலுமே உங்களுக்கு நேரம் தான் நீங்க குடுத்துறீங்க தான். முழு நேர அரசியல்வாதியா தான் இப்ப இருக்கிறீங்களா? இல்ல அப்படி ஆக்கப்பட்டிருக்கீங்களா? தம்பி பிரதாப்புக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். இந்த நன்றி. ஒரு பாட்காஸ்ட்டுக்கு அழைத்தது. ஐ திங்க் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் எவர் பாட்காஸ்ட். அப்படியா? ஆமா. நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய ஆட்கள்ன்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டூ இல்ல மச்சா இருந்துச்சு. எங்களுடைய மைண்டுக்கு ஏன் அப்படின்னா, ஆ. நாம் தமிழர் கட்சியில பல பேச்சாளர்கள நீங்க பார்க்க முடியும். என்னை விட சிறந்த பேச்சாளர்கள்லாம் வந்து களத்துல இருக்கிறாங்க. ம். இருந்தாலும் நான் சென்னையில இருக்க ஒரு ஆ. காரணத்தினால ஈஸியா ஆக்சஸிபிளா ஆமாமா. இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கே நம்ம வந்துருவோம். ம். இப்ப ஃபுல் டைம் பாலிட்டிஷியனா அப்படின்னு சொல்லி ஆமா. கேட்டீங்க. அதற்கு முன்பு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம். வாட் மேட் மீ சூஸ் பாலிடிக்ஸ் இல்லையா? ம். ஆர் நான் ஏன் இந்த பாதைய வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல நான் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா திரு கமலஹாசன் சொன்னாரு, ம். "அரசியல் என்பது என்னோட தொழில் கிடையாது. அது ம். என் வேலை. ம். என் தொழில் வந்து சினிமா" அப்படின்னாரு. அதனால எனக்கு அந்த டவுட் வந்துச்சு கேட்டேன். ம்ஹ்ம். இல்ல இப்போ கற்றல் என்பதே நம்ம வந்து வெவ்வேறு வகையில புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து கல்வினாலே சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு ம். நம்ம மாத்திக்கிட்டோம். ம். அப்படி ம். கிடையாது. ம். ம். கல்வி என்பது நம்மளுடைய லைஃப் லாங்கான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம மாணவர்கள் தான். ஒவ்வொன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம கத்துக்குறோம். ஆனா, என்னுடைய ப்ரொஃபஷன் என்பது வேற. எனக்கு எதுல விருப்பம்? என்னுடைய வருமானம் ஈட்டுவதற்காக நான் செய்யக்கூடிய தொழில் என்பது வேற. ஆனா, ம். கற்றல். நான் என்ன கத்துக்கிறேன்? எதற்காக இத நான் கத்துக்கிறேன்? அத யாருக்கு எடுத்து வைக்கிறதுக்காக கத்துக்கிறேன்? இந்த சமூகத்துல என்ன மாற்றமா இருக்கிறதுக்காக கத்துக்கிறேன்? அப்படிங்கிறது தான் கற்றலினுடைய விளக்கமா நான் பார்க்கிறேன். ம். அப்படி தேர்தல் என்கின்ற பாதைய நான் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் வந்து, ஒரு ம். எடுகேஷனிஸ்ட்டா ஆரம்பிச்ச என்னுடைய பயணம். ஓகே. வெறும் அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருங்கக்கூடாது. இல்ல வெறும் பேரண்டிங், இல்ல வெறும் ஒரு சைல்ட் ஃபெசிலிட்டேட்டர். அதாவது இந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த தளத்தில ஆசிரியராகவோ, இல்ல ஒரு 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 பள்ளிக்கூடத்தினுடைய நிறுவனராகவோ அதே இடத்துல சுருங்கிரக்கூடாது. அதை தாண்டி அத கத்துக்கிட்டே இருக்கும்போது, ஒரு பெரிய சமூகம் இருக்கு நம்ம சுத்தி. அவங்க ஓகே. கிட்ட நம்ம வந்து கடத்தி கொண்டு போய் சில விஷயங்கள சொல்றதுக்கான தேவை இருக்கு. அதே மாதிரி அவங்க கிட்டேருந்து கத்துக்க வேண்டிய நெறைய நமக்கு இருக்கு. ஒரு மாற்றம் இங்க ஏற்பட வேண்டிய தேவை தொடர்ச்சியாக இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த தருணம் தான் அரசியலுக்குள்ள வருவதற்கான காரணமா இருக்கு. ஆனால் ம். நீங்க ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா ஆரம்பிச்சீங்க. சரியா சொன்னீங்க. என்னுடைய அடையாளம் என்பது என்னுடைய தந்தையை தவிர்த்து கிடையாது. ம். என்னுடைய வாப்பா தமிழ் முழக்கம் ஷா. அல் ஹமீது அவர்கள் தான் எனக்கு இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுக்கான
அவங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டிய உருவாக்கி குடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு ஐடென்டிட்டி தான். ஆமாங்க. ம். அப்படி அ எல்லா குழந்தைங்களும் இன்னைக்கு சொல்றத நம்ம பார்த்துருப்போம். என்னோட வாப்பா வந்து என்னோட தந்தை வந்து, என்னோட ஃபாதர் வந்து, என்னுடைய அப்பா வந்து ஒரு ஹீரோ ம். அப்படின்னு சொல்றத ஆமா. பார்த்துருக்கோம். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலயும் ம். அ இந்த தமிழ் தேசிய கருத்தியல் வந்து எனக்கு இவ்வளவு தூரம் ஆழமாக புரிந்ததற்கு ஒரு அடிப்படை காரணியாக என்னுடைய வாப்பா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா, ம். அவர் சொல்லிக் குடுக்கல, வாழ்வியலா வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப உண்மை. ம். அம் அவருடைய இறப்புக்கு பிறகு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அ அவசியம், தேவை வந்து இன்னும் அதிகமா நான் உணர்றேன். ஏன்னா வந்து வாப்பாவுடைய கடைசி நாட்களினுடைய அ வார்த்தைகள் எல்லாம் வந்து எப்படின்னா, முழுக்க முழுக்க கட்சியில என்ன நடக்குது, அங்க வந்து நான் போணும், அந்த பிரச்சனைய சரி செய்யணும், இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப வாப்பாக்கு எவ்ளோ வந்து இந்த கட்சி மேல ஒரு இனம் புரியாத ஒரு பிணைவு அப்படிங்கிறத எனக்கு அன்னைக்கு தான் நான் உண்மையாவே உணர்ந்தேன்னு சொல்லலாம். ஆஹா. அதுவரைக்கும் வந்து தானம் சீமான் அவர்களோட வாப்பா பேசுவாங்க. வாப்பா 1000 கூட்டங்களுக்கு போவாங்க. ஒரு நாள் கூட வீட்ல ஓய்வா இருக்க மாட்டாங்க. காலையில ஒரு ஊர்ல இருப்பாங்க. மாலையில வேற ஊர்ல இருப்பாங்க. அவருடைய சொந்த நிகழ்வுகள் அதாவது அவருக்கு வந்து ஒரு கல்யாண நாள்னா கூட அவர் வீட்ல இருக்க மாட்டாரு. ஆனா கட்சியினுடைய நிகழ்வு அப்டின்னா கட்டாயமா கலந்துக்குவாரு. நமக்கு கல்யாணமாகி 40 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கு 2 தம்பிங்களுக்கு கல்யாணம். அதனால நான் கல்யாணத்த போய் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில கிளம்பிருவேன். அப்ப எங்க அம்மாவ பாசிஃபை பண்ணிற முடியும். ஓகே, ஓகே, ஆனா ஓகே. கட்சியினுடைய நிகழ்ச்சிகள், கட்சியினுடைய ஆ அ ப நிகழ்வுகள வந்து நம்ம வந்து தலைமையேற்று நம்ம அத செய்து குடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு மனநிறைவா இருக்கணும். அப்டிங்கிற அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல. இன்னைக்கு கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு அப்டின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன நகர்வுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களை செய்து வாப்பா வந்து ஒரு பெரிய பாண்டிங்க வந்து கட்சிக்கும் அவருக்குமான ஒரு அடித்தளத்த போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ம். அதுலயுமே வந்து அ நான் இப்ப சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் இது கற்பனையில இல்ல. உண்மையாவே நடந்த நிகழ்வுகள் தான். வாப்பாவுடைய திருமண நாள் அன்னைக்கு வந்து எங்க அம்மா சொல்றாங்க, "இன்னைக்கு கூட வீட்ல இருக்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப வாப்பா வந்து அ நமக்கு வந்து இது 40வது திருமண நாள். ஆனா முதல் முறையா வந்து இப்பதான் திருமண வந்து வாழ்க்கைய தொடங்க போறாங்க. திருமண வாழ்க்கைய வந்து தொடங்க போற அவனுக்கு வந்து நான் கட்டாயம் வரணும். இந்த கல்யாணத்த நடத்தி வைக்கணும்னு சொல்லி தான். அப்போ மருமகன் வேற "நீங்க போயிட்டு வந்துருங்க மாமான்னு" சொல்லிட்டான். அப்ப இத நான் வந்து தட்ட முடியாது. அதனால போயே ஆகணுன்ட்டு காலையில கிளம்பி காரைக்கால் போறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல மன்னார்குடியில வேற ஒரு கலந்தாய்வு கூட்டம். அதுக்கு போறாரு. கடுமையான உடல்நல குறைவு வேற. அப்போ சரியான ஜுரம், காய்ச்சல். ஆனாலும் அத எதையுமே பொருட்படுத்தாம இல்ல கட்சிக்காக பொதுவாவே வந்து அண்ணன் சீமான் வந்து உங்க அப்பாவ மாமான்னு கூப்பிடுறதும், இவர் மருமகன் அப்படிதான் கூப்பிடுவாங்களேவா? அது வந்து பொதுவாகவே வந்து மாமாவுக்கும், வாப்பாவுக்கும் கட்சி தொடங்குவதற்கு முன்புல இருந்தே ஒரு பெரிய ஓகே. இணக்கம் ஆ, ஆ, இருக்கு. ஆ, ஆ. மாமா வந்து இயக்குனராக இருந்த காலகட்டத்திலேருந்து, இல்ல ம். பெரியாரிய மேடைகள்ல பேசும்போதே ஓ! வந்து மாமாவுக்கு முன்னோடி வந்து வாப்பாவா இருக்கனால நேத்து கூட நான் பார்க்கும்போது அண்ணா கால திமுகன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாரி பழைய காலத்துல இருந்தே ஆமா, ஆமா. பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற பெரியாரிஸ்ட்லாம் என்னங்க, ஆக்சுவலி நாங்க உங்க அதை விட அப்பாவும் பெரியாரிஸ்ட் தானா ஆமா. ஆரம்பத்துல? தீவிரமான பெரியாரிஸ்ட். ஓகே, அதுதான் ஓகே. பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் என்கின்ற புத்தகத்தையே வாப்பா தானே வந்து ஆஹா. லான்ச் பண்றாங்க. அவர் தான் அந்த தமிழ் முழக்கம் பதிப்பகத்தின் வாயிலாகத்தான் அந்த புத்தகம் வந்து இப்ப அண்ணன் வெளியிடப்படுது. சீமான் இந்த சுபவி கருப்பு அவர்களுடைய சட்டைலாம் போடுறதுக்கு நெறைய இடத்துல பேசுனதுக்கு காரணம் இவரும் ஒருத்தரு. இவரும் ஒருத்தரு. ஆமா, ஓகே, ஓகே. அப்படிதான் சொல்லலாம். ஆ. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வரவங்க. ஆம் வாப்பா வந்து மாமாவ விட அதிக வயசுல மூப்பு அப்படிங்கிறனால, அவருக்கு தமிழ் தேசிய எந்த இயக்கங்கள்ல பயணிச்சாலுமே வந்து வாப்பாவுடைய தமிழ் பற்ற வந்து யாராலயுமே அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ம், பயங்கரமா ம். எழுதுவாரு. ஆஹா. அவருடைய கவித்துவத்தை பார்த்து நான் பலமுறை வியந்திருக்கேன். இப்பலாம் அது எப்படி எழுதுது அப்படின்னு நெனைப்பேன். பாப்பா என்னமோ வந்து ஒரு 5த் ட்ராப் அவுட் தான். ஆனா ம். வந்து ஒரு ஒரு தமிழ் பேராசிரியர் அளவுக்கு வந்து வாசிப்பு திறனும், அதே மாதிரி எழுத்து திறனும் வந்து வாப்பாவுக்கு இருந்திருக்கு தொடர்ச்சியா. அதனால ம். தான் வந்து தமிழ் முழக்கம் அப்படிங்கிற அந்த பதிப்பகத்த வச்சு நடத்தியிருக்காங்க. அதனால என்னுடைய அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது வாப்பா தான். வாப்பாவுடைய அந்த ஃபார்வர்ட் தாட் இருக்கு இல்லையா? அந்த முற்போக்கு சிந்தனைகள், அத வாழ்வியலாக எங்க கூட வந்து வாழ்ந்து தான் எனக்கு கற்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இத நீங்க இப்படி பண்ணணும். இல்ல உனக்கு வந்து எல்லாத்துலயும் சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிக் குடுக்கல. ஆனா அந்த மாதிரி நடத்தியிருக்காங்க. இப்ப நாங்களே சூஸ் பண்ணிக்கிறலாம். ம், நாங்க ம், என்ன ம். பண்ணணும்? நான் என்ன படிக்கணும்? நான் என்ன வேலைக்கு போணும்? இல்ல எனக்கு வேலைக்கு போக வேண்டாமா? இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நானே தேர்வு பண்ணக்கூடிய அளவுல தான் ஒரு இஸ்லாமிய சமூகத்துல பிறந்திருந்தாலும், அந்த முற்போக்குத்தனமான அதாவது மார்க்கம் பிற்போக்குன்னு நான் சொல்ல வரல. ம். ஆ ஆனா உங்களுக்கு ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. மார்க்கத்துல பெண்கள் அதிகமா வெளில விட மாட்டாங்க. கரெக்ட். இல்ல மார்க்கத்துல அதிகமா கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அப்படிலாம் இல்ல. இன்னும் சொல்லப்போனா நபிகள் நாயகமே சொல்றது என்ன அப்படின்னா, ம்.
அறிவு என்பது அவசியமான ஒரு அ மனிதனுக்கு தேவையான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறத, ம். யூ ஹேவ் டூ பாண்டர் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்றது. ம், அப்ப நம்ம ம், ம். தேடி போய் படிக்கணும். உண்மைத்துவம் அதாவது இன்னைக்கு பெரியார் சொன்னாருன்னு சொல்றீங்கல்ல, பகுத்தறிவு. அதெல்லாம் வந்து அன்றைக்கே வந்து நபிகள் நாயகம் இல்ல சொல்லிட்டு நான் போனது கேட்கணும்னு தான். நெனச்சேன் உங்ககிட்ட. இப்ப நீங்க தமிழ் முஸ்லீமா? உருது முஸ்லீமா? இந்த கேள்வி ஏன் வந்துச்சு? இல்ல ஏன் அப்டின்னா, நான் நான் இத கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ம், குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த அண்மையில நெறைய இந்த முஸ்லீம்களுடைய மீட்டிங்லாம் கூட போய் பேசும்பொழுது, ம், இந்த உருது முஸ்லீம்களுக்கும், தமிழ் முஸ்லீமுக்கான வேறுபாட வந்து பேசியிருந்தாரு. ம். குறிப்பா அண்ணன் தடா ரஹீம் அவர்களுமே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அதனால நான் கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்குள்ள நெறைய உருது முஸ்லீமும் இருக்காங்க, தமிழ் முஸ்லீமும் இருக்காங்களான்னு நாம் கேட்கிறேன். தமிழர் கட்சியில இஸ்லாமியர்கள் மட்டும் தான் வேற்று மொழி பேசுறவங்க ம். இருக்கிறாங்களா? இல்ல, இல்ல. எண்ணற்ற மொழி பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க, ஹிந்தி பேசுறவங்க அப்படின்னு எத்தனையோ மொழி பேசுறவங்க இருக்கத்தான் செய்றாங்க. ம்ஹ்ம். நான் வந்து என்னுடைய வாய் வழியாக வரக்கூடிய மொழியை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் ஓகே, வந்து ஒரு ஓகே. தமிழ் இஸ்லாமியர் அப்படின்னு. ஏன்னா, ஆ. என்னுடைய தாத்தாவுக்கு இங்க தென் மாவட்டத்தில ஆலூர் என்கின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான். அது வந்து அவருடைய ஆன்செஸ்டரிய தேடி போனீங்கன்னா, அந்த பக்கம் தான் எங்கேயாவது இருக்கும். அதனால நாங்க வந்து இனத்தால் தமிழர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் அப்படிங்கிறத என்னுடைய வாய் வழியாக வரக்கூடிய தமிழை வைத்தே நீங்க வந்து இப்போ ஒரு முறை அண்ணன் தெரிஞ்சுக்கலாம். சீமான் சொன்னார் இல்லையா? "நீங்க ம். எனக்கா ஓட்டு போடுறீங்க? திமுகவுக்கு தானே ஓட்டு போடுறீங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள்லாம். ம். நீங்கலாம் சாத்தானுடைய பிள்ளைகள்" அப்படின்ட்டார் இல்லையா? அந்த மாரி வார்த்தைகள்லாம் அண்ணன் சீமான் சொல்லும்பொழுது, ம். அந்த கட்சிக்குள்ள இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இவர் நியாயமா தான் பேசுறார்ன்னு தோணுமா? இல்ல ஏன் இந்த மாரிலாம் பேசுறாருன்னு தோணுமா? இல்ல கட்சிக்குள்ள இருக்கிறனாலங்கிறதெல்லாம் இல்ல. நாம் தமிழர் கட்சி வருவதற்கு காரணம் வந்து, அ வாப்பா இருந்தாங்களே அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவே முழுமையா படிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். ஓஹோ! அதுதான் நான் சொன்ன மாதிரி, வாப்பா என்னுடைய தேர்வுகள் எந்த இடத்துலயுமே வந்து தலையிட்டது கிடையாது. "நீ இத தான் பண்ணணும், இல்ல இத தான் படிக்கணும், இந்த வேலைய தான் செய்யணும்னு" எந்த இடத்துலயுமே வாப்பா வந்து காட்டுனதில்ல. அந்த மாதிரி நீ அரசியல் கட்சிக்குள்ள, நாம் தமிழர் கட்சிக்குள்ள பயணிக்கணுங்கிறத எந்த இடத்துலயும் நிர்பந்திச்சதும் கிடையாது. ம், ஆனா ம். வாப்பாவுனுடைய ஈடுபாட தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம்ல நம்ம. அப்போ அந்த அளவுக்கு நான் வந்து காணொளிகளையும், பேச்சுகளையும் சீமான் அவர்களோடத பார்க்காம இருந்திருந்தாலும் கூட, ம். பல நிகழ்வுகளுக்கு நாங்க சந்திப்போம், பார்ப்போம். வாப்பா கூட கூட்டங்களுக்கு போவோம். ஆனால் இப்ப நீங்க சின்ன பசங்களா இருக்கும்போது அண்ணன் அப்போலேருந்தே சீமான்லாம் உங்ககிட்ட நல்லா ஆமா, பேசுவாரா? ஆமாமா. ஓகே, அப்போலேருந்தே ஓகே. பார்த்து, அப்போலேருந்தே வளர்ந்து அப்படிதான் நாங்க எல்லாம் நெருக்கமா குடும்ப உறவுகளா வளர்ந்தது தான். ஆஹா, அப்போ வந்து மாமா இயக்குனரா இருந்த காலத்துலேருந்தே நாங்க போவோம், சந்திப்போம். ஆஹா. அப்போ அப்பா வந்து கெஸ்ட் ரோலெல்லாம் வந்து 2, 3 படங்களுக்கு தாய்மாமன் சீமான் அவர்களுக்கு நடித்து வாழ்த்துக்கள் படத்துல ம், கூட ம், ம், நடிச்சிருக்கிறாங்க. ம். ஒரு கேமியோல வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அ மாமாவுக்கும் எங்களுக்கும் இருக்கு. அப்போ அ நாங்க வந்து ஆட்சி வரைவ முழுமையா வந்து வாசிச்சுட்டு தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள போறேன். அப்போ முழுமையாக தெரிந்தது பிறகு தான் நம்ம போறோம். சீமானவர்களோட உரைய ஒவ்வொரு முறையும் தவறாம கேட்பேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன பிரஸ் மீட் வச்சு அவர் என்ன கருத்துகள் சொன்னாலும் அதை வந்து பார்ப்போம். ம், அதுல ஆழமா எதற்காக அது சொன்னார் அப்படின்னு தேடி போய் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம புரிந்து கொண்டதுனால தான் நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். ம். இதுதான் நம்மளுடைய இன்றியமையாத அ தேவையாக இருக்கு தமிழ் தேசிய கோட்பாடு அப்படிங்கிறத உணர்ந்தபடியே நம்ம வந்து இங்க இருக்கோம். அதனால அ இவர் இப்படி சொன்னார் அப்படின்னா, இவங்க எல்லாரும் வேணா வந்து அத வந்து ஒரு திரிபுவாதம் செய்யலாம். மடைமாற்றலாம். அவங்க டீவியேட் பண்ணலாம். இவர் பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரா பேசிட்டாரு. ம், அப்படின்னு ம், ம். நம்ம கிட்ட கற்பிக்க முனையலாம். ஆனா, அவர் எதற்காக அப்படி பேசினார்? எப்படி பேசினார்? அப்படிங்கிறத பார்க்காம இல்ல நம்ம. நீங்க சொன்னதே தவறு தான் இன்ஃபாக்ட் சொல்லப்போனா. நீங்க நான் அவரு சாத்தானின் பிள்ளைகளாக மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு. இப்ப ஆ, அந்த கொட்டேஷன் மட்டும் கூட எடுக்க ஆ, தேவையில்ல. ஆ, இங்க இருக்கக்கூடிய ஆ, அரசியல் கட்சிகள எடுத்துக்கோங்க. ஆ. பொதுவாகவே இந்த 60 ஆண்டு கால, 70 ஆண்டு கால ஆ தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல திராவிட கட்சிகளுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கு. தமிழ் தேசியம் என்கின்ற மறுமலர்ச்சி இன்னைக்கு தான் தொடங்கி ஒரு நிலைக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது, இவர்கள் ஆட்சி காலத்துல எவ்வளவு ஊழல், எவ்வளவு பொய்யி, எவ்வளவு கொலை, எவ்வளவு திருட்டு அப்படின்னு எல்லாத்தையும் பட்டியலிட்டு பார்க்கும்போது, இது எல்லாம் யாருடைய செயல் அப்படின்னா, சாத்தானின் செயல் தானே! ஆஹா. அப்போ இவர்களுக்கு மீண்டும், மீண்டும் உலாமா குழுக்கள்னால, ஆ திருப்பியும் அந்த சமூகத்து மக்களை தவறான திசைக்கு, தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய இவர்களை என்னன்னு நம்ம வந்து பிராண்ட் பண்ண வேண்டியதுங்கிற ஒரு தேவை இருக்கு. அப்போ இந்த மாதிரியான கேள்விகளை அவர்கள் மனதில் விதைக்க வேண்டிய அவசியம் வருது. இப்படி ஒரு பேச்சு பொருள் ஆகல அப்படின்னா, சீமான் எதற்காக இப்படி பேசினார்ன்னு தேடவே தேடாது என்னுடைய சமூகம். ம், அப்போ ம், ம், ம். இந்த மாதிரியா மக்களுடைய உணர்வை தட்டி எழுப்புவதற்கு தூங்கிக்கிட்டு இருக்க மக்கள எழுப்புவதற்காக பேசப்படக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க விமர்சனம்னோ, இல்ல திட்டுறாருன்னோ பார்க்கக்கூடாது. உண்மை என்ன அப்படிங்கிறத ஆய்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து நெறைய இந்த இஸ்லாமிய குழுக்கள், ஐ மீன் அந்த மசூதியில இருக்கிற குழுக்கள்லாம் இணைஞ்சு,
நம்ம வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற தீர்மானத்தில நிறைவேற்றி, அந்த தீர்மானத்த வந்து கண்டிப்பா அந்த வரக்கூடிய பள்ளிவாசல் வரக்கூடிய அத்தனை பேருமே கடைபிடிப்பாங்க அப்படிலாம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். நான் நேர்ல போய் பார்த்தது கிடையாது. ம். அப்படியெல்லாம் உண்மையாவே இருக்கா? ஏன்னா இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் வந்து எல்லாருமே ஒன்றுபட்டு தான் திமுகவ தேர்ந்தெடுக்கிறாங்களா? காரணம் வந்து பிஜேபி வந்து அதிமுகல இருக்கு. நம்ம வாக்களிக்க முடியாது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாவலன் திமுகவும் ஐயா ஸ்டாலின் தான் சொல்லிட்டு நம்புறாங்களோன்னு கேட்கிறேன். அப்படிலாம் அந்த ஃபேக்ட் நிறைவேறுதா அப்படி இல்ல இது உண்மையாவே? ரொம்ப கவலையான கேள்விதான். ஆ. ஏன்னா, நம்மளுடைய பாதுகாவலன் அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிறத மறந்து இன்னைக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு வந்து இவர்கள் தன்னலவாதிகளாக மாறியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேட்க தோணுது. ம். நீங்க சொல்றது வந்து ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் தான் இல்லையா? அவர் தான் சொல்றாரு 6000 உலமாக்களை சேர்த்து, இல்ல இந்த மஹல்லாக்களை வந்து எல்லாத்தையும் இணைத்து நாங்க வந்து திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு நாங்க முடிவெடுத்துட்டோம். எல்லாரும் பண்ணுவோம் அப்படின்னா, எங்க சேர்ந்தீங்க? ம். எத்தனாயிரம் பேர் சேர்ந்தீங்க? எந்த இடத்துல சேர்ந்தீங்க? எப்படி நீங்களா முடிவு பண்ணலாம்? மக்களுக்கு 6 அறிவு இறைவன் படைத்திருக்கிறான்ல, படைச்சிருக்கான்ல. அப்ப அவங்களுக்குன்னு சிந்திக்கிறதுக்கான ஆற்றல் இருக்குல்ல. அவங்களுக்கு தெரியும்ல யாருக்கு தேர்வு பண்ணணும், தேர்வு பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் இந்த சமூகத்துல நடக்குது. இந்த பிரச்சனைலாம் நடக்குது. இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணல. அப்படின்னு முன்னுக்கு வச்சுட்டு, உங்களுக்கு யார தேர்வு பண்ணணும்னு தோணுதோ, நீங்க அந்த சரியானவர்களை தேர்வு செய்யுங்கன்னு சொல்றது தானே சரியா இருக்கும். அதை ம். தவிர்த்துட்டு, நீங்க ம். எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணுங்கிறது என்ன மாதிரியான இல்ல பிஜேபி, நிலைப்பாடு? ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு பூச்சாண்டி காமிச்சது மாரி பண்றாங்களான்னு கேட்கிறேன். இல்ல அந்த அ இல்ல இப்போ உங்களுக்கு அந்த அச்சம் இருக்கா? நான் என்ன கேட்கிறேன், இப்ப தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி செய்யுது. திமுக வரல அப்படின்னா, முன்னாடி அதிமுக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு 10, 20 ஆண்டுகளுக்கு பிஜேபியினுடைய நேரடியாக ஒருத்தர் ஆட்சி செய்வதற்கான சூழல் தமிழ்நாட்டுக்கே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாது நான் நம்புறேன். பிஜேபி ஆட்சி இல்ல செய்ய முடியாதுன்னு அரசியல நம்புறேன். பொறுத்தவரைக்கும் வரலாறு தெரியாம நம்ம வந்து அப்படியே இப்படி அ என்ன சொல்றது? பிளைண்டா வந்து ஒரு மதிப்பீட குடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல கடந்த காலங்கள்ல பாஜகவினுடைய பங்கு இந்த தமிழ்நாட்டுல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ம். இதுவரைக்கும் வந்து அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் எழுதிய கட்டுரைகள்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எங்க சமூகத்து மக்களுக்கு எதிரி யார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ம். துரோகி யார் என்பதைத்தான் அவர்கள் வந்து கணிக்க தவறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப எதிரி வந்து பாஜக அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ம். ஆனா துரோகி என்பது திமுக அப்படிங்கிறதை உணரத் தவறியவர்கள் இஸ்லாமிய மக்கள் அப்படிங்கிறது அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே வந்து எழுதியிருக்க ஆஹா. கட்டுரை இருக்கு. அது எவ்வளவு உண்மை அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரா சொன்னாரு துரோகின்னு? ஆமா. அவர் தான் எழுதியிருக்கிறாரு அந்த வெளிய மாரி. வந்து விசிகவுடைய எம்எல்ஏ தான். ஆனா பல பேர் என்கிட்ட நான் பேட்டி எடுக்கும்பொழுது, "நீங்க அப்படி சொல்லாதீங்க. அவரு ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ தான்னு" சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கின ஒருத்தரு. அது பொதுவா இப்ப ஆ. மதிப்பிடக்கூடிய கணிப்பாகத்தான் இருக்கிறது. நம்மளால பார்க்க முடியுது. ஆம் இப்ப நீங்க பார்க்கும்போது, பாஜகவினுடைய அவசியமும், தேவையும் இந்த மண்ணுல இல்ல அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்த ஒரு விஷயம் தான். ம். இப்ப தமிழர்களுக்கு ஆரிய வெறுப்பு அப்படிங்கிறது நீண்ட காலமாக இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு ம். விஷயம். அண்ட் அத வந்து ஈஸியா வந்து இவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட பெருமக்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ம். அதிலும் வந்து முதல்ல இந்த மண்ல தமிழ்நாட்டுல வந்து பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியதே திராவிட கட்சி தான் அப்படிங்கிறது, குறிப்பா திமுக தான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு. முதல்ல எச். ராஜா ஹெச் போன்றவர்கள்லாம் ராஜா வந்து போன்றவர்களை சட்டமன்ற சட்டமன்றத்துக்கு அனுப்பிய உறுப்பினராக்கி பெருமை அழகி திமுகவு. பார்த்தவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆமா. தான். அப்ப அவங்களால கட்டாயம் மறுக்க முடியாது. திமுகவினுடைய உடன்பிறப்புகளுடைய வாக்கு ஐயா ஹெச் ராஜா அவர்களுக்கு போயிருக்கு. ஐயா ஹெச் ராஜாவை சார்ந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய வாக்கு திமுகவுக்கு சார்ந்திருக்கு. அதனால 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிற இந்த உண்மையை மறைத்து விட்டு இவர்கள் அரசியல் செய்ய துடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப எல்லா இடங்கள்லயும் முதல்ல பாஜகவை 4 இடங்கள்ல வெற்றி பெற்று அனுப்பிய காரணமாக இருக்கட்டும், இல்ல இவர்கள் பாஜக ஒன்றியத்துல இருந்துட்டு, இல்ல ஆ கொண்டு வந்த முக்கியமான நாசகர திட்டங்கள்ல சமூகத்துக்கு, மார்க்கத்துக்கு, மதத்திற்கு எதிராக கொண்டு வந்த 2 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ம். ராமராஜ்யம் அமைப்போம்னு சொல்லிட்டு பாபர் மஸ்ஜித வந்து இடிச்ச இந்த விஷயம். ம். இதற்கு பிறகும் திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தது அப்படின்னா, இதை விட ஒரு கொடுமை வந்து இந்த திமுகவால அதுல இந்த ஒரு தமிழ் வார்த்தை சொன்னாங்க மக்களுக்கு, இல்லையா? இஸ்லாமிய மக்களுக்கு ரைட் இழைக்க பெர்சன் முடியுமா? இன் த ராங் பார்ட்டி. அதனால வாஜ்பாய். தான் வச்சாங்க.
மத்தபடி பிஜேபிக்காக வைக்கல. ஓ! கருணாநிதி அவர்கள் அதாவது சொன்ன இந்த பேர் மினிமம் அந்த உடன் ட்ரீட்டியோட இல்லையா? ஆமா. குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட குறைந்தபட்ச செயல் திட்டம். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்த யார் வகுத்தா அப்படின்ற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா அப்படின்னா, ம். இருக்காது. ஏன்னா, ம். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்ததே பாஜக தான். அவங்க வகுத்த செயல் திட்டத்தில நீங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நாங்க இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட தான் அவங்களோட கூட்டணி வச்சோம் அப்படின்னு இன்னைக்கும் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க. ம். அப்படி அ அந்த பாபர் மசூதியின் இடிப்புக்கு பிறகு எல்லாரும் ஒருமித்தமா நீங்க வந்து இந்த சம்பவத்த ஏத்துக்கணும். ஏன்னா வந்து நீதிமன்றமே தீர்ப்பு குடுத்துருச்சு. பெரும்பான்மை மக்களினுடைய அ நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து மசூதிய இடித்து அ ராமர் கோயில் கட்டிக்கிறலாம் அப்படின்னு நீதிமன்றமே தீர்ப்பு குடுத்துச்சு அப்படின்னோனே, இங்க இங்க எல்லாரும் இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐயா கருணாநிதி அவர்களுடைய தவப்புதல்வன் ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொன்னாரு அப்படின்னா, எல்லாருமே இந்த தீர்ப்ப நீதிமன்றம் குடுத்த தீர்ப்ப ஏத்துக்கணும். எந்த சலசலப்பும் இல்லாம, மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய அனைவரும் இத வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனால், இது நீதி அல்ல, வெறும் தீர்ப்பு மட்டும் தான் அப்படிங்கிற பேருண்மைய அன்னைக்கும் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் தான். நீங்க என்ன நாசகர திட்டம், நீங்க வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டமா இருக்கட்டும், இல்ல முத்தலாக் தடை சட்டமாக இருக்கட்டும், இல்ல சிஏஏ இவர்களுடைய சிஏ கொள்கையாக இருக்கட்டும், இல்ல இந்த வக்ஃப் வாரியத்தின் வக்ஃப் திருத்த சட்டமாக இருக்கட்டும். இவங்க இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸ்டா நெறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க தொடர்ச்சியா இந்த என்சிஆரா? ஆமா. என்ஆர்சி ஆக இருக்கட்டும். சிஏஏ, என்ஆர்சி இது எல்லாமே இருக்கட்டும். இப்படி எல்லா வகையிலுமே வந்து ஆ இப்ப கூட ஒன் நேஷன், ஒன் ரேஷனா இருக்கட்டும், எஸ்ஐயா இருக்கட்டும், இது எல்லாமே எங்க வந்து நிக்குது அப்டின்னா, இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்திர்றோம். ஆக்சுவலி முத்தலாக் நீங்க சிறுபான்மையை சொன்னீங்க இல்லையா? முத்தலாக் வந்து அது இன்னைக்கும் இஸ்லாமிய அத பெருமையா பெண்களுக்கு பேசிக்குது பாஜக. ஆனா இல்ல எந்த நான் இல்ல அளவுக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். முத்தலாக் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கான ஒரு உரிமையா தானே பார்க்கப்படுது. சட்டம் கொண்டு வந்தது. முதல்ல இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை இவங்க வந்து ரொம்ப ரொம்ப தப்பா வந்து கணிச்சு வச்சிருக்காங்க. ம்ஹ்ம். பொதுவாவே வந்து இஸ்லாமியர்கள சிறுபான்மைன்னு சொல்லி முடக்கிட்டோம் அப்டின்னா, உளவியல் ரீதியா அவங்க சிறுமைப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு ஆமா, ஆமா, இருக்கும். ஆமா. அப்ப இந்த உணர்வு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல, இவங்க உணர்வை வைத்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய மக்களை வந்து அவர்கள் இஸ்லாமியர்கள்னா நீங்க வந்து ஒரு பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக, அவர்களை ஒரு அச்ச பார்வையோட பார்க்கணும் அப்டிங்கிற சூழல இங்க பாஜக ரொம்ப தெளிவா ஏற்படுத்தி வச்சிருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஒன்றியத்துல. ம். அப்போ இதை தாண்டி மார்க்கம் சொல்லக்கூடிய அவ்வளவு சட்டதிட்டங்களும் முற்போக்குத்தனமான சட்டதிட்டங்களா தான் இருக்கும். அதுல நீங்க முத்தலாக் அப்படின்னு சொல்லும்போது, அதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடியவர்களுக்காக நாங்க முத்தலாக் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீ வந்து மார்க்கத்துக்கு அகெயின்ஸ்டா நிக்கிற, அத நீ மதிக்க மாட்ட அப்படின்னா, நான் முதல்ல நீ வந்து உன்னை முஸ்லீமாவே கன்சிடர் பண்ணல. அதுக்கப்புறம் நீ எதுக்கு புதுசா வந்து அ இல்ல பு நான் இப்படி கேட்கிறேன். இப்போ ம். நீங்க இந்துக்களுடைய சில ஆகம விதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னார் இங்க தான் வரணும். இவங்க தான் கர்ப்பகிரகத்தில போகணும், வரக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் ஒழிப்பதற்காக தான் யாரா இருந்தாலும் பொது பாதையில், பொது குளங்கள்ல, பொது கோயில்கள்ல போலான்றதுக்காக தான் தீண்டாமைலாம் ஒழிக்கப்பட்டுச்சு. ஆர்டிகிள் 17மே அதுதான் சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த மதத்தில ஒரு பிற்போக்குத்தனம் இருக்கும் பொழுது, அதை சட்டம் சரி செய்தால் ஏற்றுக்கொள்கிறோம். அதை சரின்றோம். இஸ்லாம் மதத்தில இருக்கும் பொழுது, அது வந்து இஸ்லாம் மதம் எங்களுக்கு இல்ல கொடுக்கப்பட்ட இங்க உரிமைன்னு இங்க சொல்றப்போ வந்து இஸ்லாத்துல வந்து ஏற்றத்தாழ்வ கற்பிக்கல ம். 1. இன்னொன்னு வந்து மார்க்கம் சொல்லல. நீ வந்து குலாக்கோ, தலாக்கோ வந்து இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு மார்க்கம் எந்த இடத்துலயுமே சொல்லல. சட்ட ரீதியாக இஸ்லாத்தின் சட்ட ரீதியாக ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ரீதியாக நீ அத எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இல்ல இருக்கு. சபரிமலைக்கு வந்து பெண்களை வர வைத்ததும் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டர், அப்புறமா ஒன்றிய அரசு அதுக்காக நின்றது. அப்ப அத நம்ம சரின்னு சொல்லும்பொழுது, இதையுமே நம்ம சரின்னு தானே சொல்லணும்னு இல்ல கேட்கிறேன். அதத்தான் நான் சொல்றேன். நான் அத சரின்னு சொல்லணும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய மத நம்பிக்கை மீது நம்ம தலையிடுவதில எந்த விருப்பமும் இல்ல எனக்கு. அதுல வந்து நம்ம போக தேவையில்ல. ஆனா, ஏன் இஸ்லாமுடைய மார்க்கத்தில் மட்டும் வந்து இவ்ளோ இல்ல முனைப்பு காட்டுது இஸ்லாமுடைய பாஜக? மார்க்கத்துல அத திருத்தம் இல்ல பண்றதுக்கு அதுதாங்க உங்களுக்கு இஸ்லாமுடைய யார் அந்த மார்க்கத்துல ரைட்ஸ் குடுக்குறா? இந்தி இதுல திருத்தம் இல்ல நான் பண்றதுக்கும், திருத்தம் பர்ட்டிகுலரா பண்ணாம பாஜகன்னு கேட்கல. ம். இஸ்லாமுடைய மார்க்கத்துல ஒரு ஒன்றிய அரசு சீர்திருத்தம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சட்டதிட்டங்கள? மார்க்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ நீங்க ஏன் வந்து ஒன்றிய அரசினுடைய சட்டத்தை கொண்டு வந்து இதுல திணிக்கிறீங்க? இப்ப தனியா அதுக்குன்னு வந்து அ இப்ப ஹிந்து லான்னு தனியா இருக்கு. இததான் இந்துக்கள் கேட்கிறாங்க.
இவங்க தான் கோயிலுக்கு வரணும், இவங்க கோயில் வரக்கூடாதுன்னு சொல்றோம் நாங்க. ஏன் இவங்கள சேர்க்கிறீங்க? இப்ப மேல் பாதியில இருக்கக்கூடியவங்க ஒண்ணும் அப்படியே மிகப்பெரிய ஒரு இல்ல, ஆதிக்க இல்ல. சாதிகளோ, ஹிந்துக்கள்குள்ள இருக்கிறது வந்து நீங்க வந்து காஸ்ட் ரீதியா இருக்குன்றீங்க. கேஸ்ட் அத சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அங்க வந்து இருக்கு. ம், வைஷ்யன், ம். சத்திரியன், சூத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சுட்டு, கீழ் ஜாதி மக்கள் வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அவனும் ஹிந்து தான். இல்ல அவ இப்ப என்ன வந்து சொல்றா இந்திய ஒன்றியம் பை கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கிறது என்னன்னா, எல்லாருமே பார்சி இல்லாதவங்க, அ ப ப மு யாரெல்லாம் வந்து முஸ்லீம், பார்சி, ஆ கிறிஸ்தவர்கள் இல்லையோ இவங்கலாம் இந்துக்கள்னு சொல்றாங்க. யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யார் பார்சிகள் இல்லையோ, இவங்க எல்லாருமே ஹிந்துக்கள் அப்படின்னு ஒரு கு ஒரு 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 ஆமா, ஒரு சர்க்கிள்குள்ள ஆமா, நீங்க இது ஆமா. பண்றீங்கல்ல. அப்போ இவங்க யாருன்னு நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. இப்ப வைஷ்யன், சத்திரியன், சூத்திரன் அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்கல்ல. சூத்திரன் வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது. இல்ல சூத்திரன் வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கும்போது, அவங்களும் ஹிந்து தானே அப்படிங்கிற ஓகே. கேள்விய வந்து நம்ம வந்து ம், முன்னுக்கு ம், வைக்க ம், வேண்டிய ம், ம். அவசியமா இருக்கு. ஆனால் அந்த அ அது வந்து அவர்கள் பார்க்கக்கூடிய லென்ஸ் வந்து வேற. ஹிந்துவோடைய கான்செப்ட் கேஸ்ட் ரீதியாவே பிரிச்சு வச்சிருக்காங்க எல்லார்கிட்டயும் அப்படிங்கிறது தான் ஆண்டாண்டு காலமா இங்க வந்து புரையோடி இருக்கு. அத வச்சே இவங்க எல்லாருமே அரசியல்ல வந்து மக்களை சாதிகளாக பிரிச்சு வச்சு, அங்கேருந்து வாக்கு வேட்டையாடி அவர்கள் வந்து மீண்டும், மீண்டும் ஆட்சி அரியணையை வந்து பிடிப்பதற்கான ஒரு யுக்தியாக வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல கலையணும் அப்படிங்கிறத யாருக்குமே விருப்பம் இல்ல அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீண்ட ஒரு சிக்கலாக இல்ல மாறியிருக்கு. இஸ்லாம் மதத்துல ஆனால் சாதி இல்ல. கிறிஸ்தவ ம், மதத்திலயும் சாதி இல்ல. ம். ஆனா அந்த 2 மதங்களுமே இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது, அந்த மதங்களுக்குள்ள சாதி போயிடுச்சுன்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? அது இல்ல இப்ப இஸ்லாம் நீங்க மார்க்கத்திலயும் வந்து நுழைஞ்சிருக்கான்னு கேட்கிறேன். இல்ல நாங்க வந்து சாதியால வேறுபாடு பார்க்குறோமா? இப்போ இது மார்க்கம் வந்து ம். நீங்க ஒரு பள்ளிவாசலுக்கு போறீங்க அப்டின்னா, இமாம் எந்த இடத்துல நிக்கிறாரோ, அவருக்கு பக்கத்துல ஒரு வீட்டினுடைய ஒரு வேலையாளி வந்தா கூட, தோளுக்கு இணையாக நின்னு தொழணும். ம், ம். உடனே சபையை வந்து நிரப்பணும். நீ ஃபர்ஸ்ட்ல இமாம் நிப்பான், கடைசில தான் போய் நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு ம், ம், இஸ்லாம் ம். மார்க்கம் பார்க்கல. அந்த மாதிரி வர்க்க வேறுபாடோ, அந்த மாதிரி என்ன சொல்றது? இந்த மாதிரி ஆ நீ பெரியவன், இவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடும் இஸ்லாத்துல அந்த மாதிரியான ஒரு வேறுபாடுகளே இல்ல. ஆனால் எங்க மார்க்கத்துக்குன்னு இருக்கக்கூடிய செட் ஆஃப் இது இருக்குல்ல, ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இருக்குல்ல, லா இருக்குல்ல. நான் இந்த மாதிரி உடை உடுத்துவேன். நான் இந்த மாதிரி உணவு சாப்பிடுவேன். நான் இந்த மாதிரியான கல்வி பயின்றுக்குவேன் அப்படிங்கும்போது, அதுல தலையிடுவதற்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன ரைட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு குடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் தொடர் சிக்கலாக இன்னைக்கு மாறியிருக்கு. ம். அந்த வகையில தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத நாம எதிர்க்க வேண்டிய தேவையா இருக்கு. நான் என்ன உடை உடுத்தணும்? நான் என்ன உணவு சாப்பிடணும்? நான் என்ன கல்வி கற்கணும்? அப்படிங்கிறதுல தலையிடுவதற்கு ஒன்றியத்துக்கு யார் வந்து இன்னைக்கு வந்து ரைட்ஸ் குடுத்தது அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்புறோம். ஏன்னா, ம், 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 ம். இந்தியா இஸ் அ யூனியன் இல்லையா? எஸ். இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு யூனிய பிரதேசம் ஒவ்வொரு நாடுகளால் ஆனது. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம். எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படியே காக்கப்படணும் அப்படின்னா, எங்களுக்கான மரியாதையை இந்த ஒன்றிய அரசு குடுக்கணும். எங்களுடைய தேவைகள, எங்களுடைய உரிமைகள காத்து அவர்கள் வந்து ஒன்றியத்தை ஆளணும். அத விட்டுட்டு ஒன் நேஷன், ஒன் ரேஷன், ஒன் எலக்ஷன் எல்லாமே ஒற்றுமையப்படுத்துவோம் இப்ப அப்படின்னா, அப்போ நீங்க பிளவுபடுத்துவதற்கான யுக்தியாகத்தான் இதை இப்ப செய்கிறீர்கள். ஸ்கூல் சிறுபான்மைன்னு நீங்க சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள பிரிச்சு பார்க்கணும். சிறுபான்மைன்னு நீங்க சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள பிரித்து வைக்கணும். இவர்களை எதிரியாகவே சித்தரிக்கணும். அப்ப இந்த அச்ச உணர்வை வைத்து நாங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்குமே வந்து அ அவர் என்ன சொல்வாரு? அ காவலாளின்னு சொல்லுவாரு. அதாவது இந்த நாட்டுக்கு ஏன் காவலாளி அப்டின்னா, இஸ்லாமியர்களை வந்து பிரிச்சு வச்சு, அவங்கள பார்த்து நீங்க பயப்படணும் அப்டிங்கிற ஒரு பயத்த உருவாக்கி, நம்ம ஒற்றைமயமாக்கணும் அப்டின்னு நெனைக்கிறாரு. ஆக்சுவலி இந்த ஒற்றைமயம் என்பது பிளவுவாத அரசியல். ம். பிரிவினைக்கு ஒரு அடித்தளத்தை போடக்கூடிய ஒரு அரசியல் அப்டிங்கிறது தான் நம்ம இதுல இப்போ ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கணுன்றதுக்காக தான், இப்போ ஒருத்தன் பணம் வச்சிருப்பான், நல்ல ட்ரெஸ் போட்டு வருவான். ஒருத்தன் ஏழையா இருப்பான், நல்ல ட்ரெஸ் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் குடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தது, ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம். ம், அதில ஹிஜாப் இஷ்யூ வரும்பொழுது வந்து, நாங்க ஹிஜாப் போடுவோம், போட மாட்டோம். ம். இல்ல ஹிஜாப்புக்கு வந்து ஆதரவா நிக்கிறதுன்றப்ப, இப்போ ஒரு 10 பெண் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க மட்டும் வித்தியாசமா ஹிஜாப் போட்டு வராங்கன்னா, அது கூட ஏன் தேவ? அப்படின்ற மாரி ஒரு விஷயம் பேசுறாங்க இல்லையா? அத நீங்க எப்படி பார்க்குறீங்க?
அதுதான் உடை என்பது என்னுடைய அடிப்படை சுதந்திரம். கான்ஸ்டிடியூஷன் அதுதானே அம்பேத்கர் வாங்கி குடுத்துருக்காரு ம், நமக்கு. ம். எல்லாரும் யார் வேணாலும், எந்த உடை வேணாலும், எப்படி வேணாலும் இல்ல உடுத்திக்கலாம் அது வீட்ல அப்படிங்கும்போது பண்ணுங்க. ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாம் ஒரே மாரி வாங்கன்னு எங்க சொல்றது கவர் சரியான பண்றது உங்களுக்கு ஒரு சிக்கலா? ம். நாங்க ஒழுக்கமா கவர் பண்ணிட்டு வரணும்னு இல்ல நெனைக்கிறது இது உங்களுக்கு ஒரு நம்ம இது சிக் தப்பா போயிடும் இல்லையா நீங்க சொல்ற வார்த்தை. இல்ல. அப்போ ஹிஜாப் போடாதவங்கலாம் ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்ற மாரி ஒரு அப்படி நான் சொல்லவே இல்ல வரல. அப்படி இது தப்பா என்னுடைய இல்ல, புரியுது. இல்ல. இது என்னுடைய சுதந்திரம். நான் வந்து கவர் பண்ணிட்டு வரணும்னு நெனைக்கிறேன். இது தப்பான்னு நான் கேட்கிறேன். ம், ம். நான் அதுக்குன்னு கவர் பண்ணாதவங்க தப்பு. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிறது உலக நியதி தான். நீ சும்மா இப்ப கவர் பண்ணவங்க நல்லவங்க, கவர் ம். பண்ணாதவங்க கெட்டவங்கன்னு எங்க மார்க்கம் இஸ்லாம் கூட அப்படி சொல்லல. தொழுறவன் நல்லவன், தொழுவாதவன் கெட்டவன் அப்படின்லாம் கூட சொல்லல. தொழாதவனுக்கு இன்னும் அதிகமான மனிதநேய சிந்தனையும் இதுவும் இருக்கலாம். அவன் உன்ன விட நெறைய பேருக்கு அவன் வந்து ஹெல்ப் பண்றவனா கூட ஓகே. இருக்கலாம். அதனால அவனுக்கு இறை நம்பிக்கையே இல்ல. அவன் தொழ மாட்றான். அவன் அந்த மாதிரி பேண்ட் போட மாட்டேங்கிறான். அவன் அந்த மாரி தொப்பி வைக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி, அவன நீ ஒரு கெட்ட இஸ்லாமியன்னு நீ பிராண்ட் பண்ண முடியாது. அதைத்தான் மார்க்கம் சொல்லுது. அதைத்தான் இவங்களுக்கும் சொல்றேன். என்னுடைய சுதந்திரம் இது. எனக்கு என் மார்க்கம் ஒரு பெண்ண ஒரு பேர்ல் மாதிரி பார்த்துக்கணும்னு நெனைக்குது. அதனால இந்த உரிமைய குடுத்திருக்கு. அத நான் பயன்படுத்திக்கிறேன். அவ்வளவுதானே தவிர்த்து, ம், இத நீ ம். கட்டாயமா பண்ணியே ஆகணும். இத செய்யவே கூடாது அப்படிங்கிற திணிக்கிற விஷயம்ல இருக்கு. நீ இந்த கறி தான் சாப்பிடணும். இத நீ சாப்பிடவே கூடாது. அப்படின்னு என் உணவு சுதந்திரத்தில நீ தலையிடுவது என்பது, ம். ஹிட்லர்னுடைய ஆட்சிக்கு ஈடானது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க திரு விஜய் அவர்களுடைய கட்சியில பார்த்தீங்கன்னா, அவர் உட்கார்ற எல்லா மேடையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்து சேர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருப்பாங்க. ம். எனக்கு அவங்க பேர் தெரியல. ஆனா ம். கொள்கை பரப்பு இணைச் செயலாளர்ன்ற பதவியில வந்து இருக்காங்க. எனக்கு பேர் தெரியல. ம். நானும் நெறைய கட்சியில பார்த்துட்டேன். சும்மா இப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு நலவு திட்டம் பண்றாருன்னா, ஒரு முஸ்லீம் உடை போட ஒரு பெண்ண கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எடுத்துருவாங்க. இது எல்லாத்துலயுமே பார்க்குறேன். ம். விஜய் கட்சிலாம் அந்த மாரி வந்து முன்வரிசையில சீட் குடுத்து உட்கார வைக்கிறாங்க. உங்க கட்சியில உங்களுக்கெல்லாம் எப்படி அந்த முன்னுரிமைலாம் இருக்குன்னு கேட்கிறேன்? இல்ல அவரு வந்து முன்னுக்கு பின் முரணான ஒரு மூட்டையின் அ வ அடையாளம் தான் விஜய் அவர்கள். ஏன்னா ம். வந்து பகவத்கீதைய இந்த பக்கம் ம். வாங்கிக்கிருவாரு. கான்ஸ்டிடியூஷனும் வாங்குறாரு, பகவத்கீதையும் பகவத்கீதையும் வாங்குறாரு. வாங்கிக்கிருவாரு. அரசியல் சாசனத்தை எழுதியவரையும் வச்சுப்பாரு, எரித்தவரையும் வச்சுப்பாரு. ம். ஆ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நான் சமமா பார்க்குறேங்கிற ரெப்ளிகேஷனுக்காக ஒரு அடையாள அரசியலை அவரு பண்றாரு. ஆனா வந்து உண்மையாகவே வந்து இந்த மண்ணுல பாஜக கொண்டு வந்த இந்த ஆம், ஸ் பாஜக கொண்டு வந்த இந்த சமூக சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. இந்த சிறுபான்மையினருக்குன்ட்டு அகெயின்ஸ்டா செஞ்ச இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டமா இருக்கட்டும், இல்ல இந்த சிஏஏ போராட்டங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி எத்தனை விஷயங்களுக்கு விஜய் அவர்கள் நின்றுக்கிறாரு. ம். நீங்க களத்துல இருந்து, நீங்க இத எதிர்க்கிறேன் அப்டின்னா, அந்த எதிர்ப்பு குரலாக எத்தனை முறை நீங்க ஒலிச்சிருக்கீங்க அப்டிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுப்பப்படுது. சரி நாங்க இப்ப வந்து இப்பதாங்க வந்திருக்கோம் அரசியலுக்கே. இவ்ளோ நாள் வரல அப்டின்னா, இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்க ம். வந்ததுக்கு பிறகு ஓராண்டு காலம் நிறைவு பெற்றுச்சா? அதுக்கப்புறம் பாஜகவை விமர்சிக்கிறதுக்கு எத்தனையோ இருந்தது. வெறும் நான் வந்து பாஜகவை எதிர்க்கிறேன் அப்டின்னு மேம்போக்காகத்தான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறார். ஆழமாக இறங்கி, இங்க பாருங்க அவர் வக்ஃப் வாரிய திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதை நாங்க எதிர்க்கிறோம்னு ஏதாவது ஒரு மேடையில இதுவரைக்கும் பேசியிருக்கிறாருன்னா, இல்ல. அப்போ ஒரு அடையாளத்துக்காக எல்லாருடைய ஓட்ஸும் நமக்கு வேணும் அப்டிங்கிறதுக்காண்டி இங்க அரசியல் செய்யக்கூடாது. கொள்கையை முன்வைத்து, இந்த மக்களுடைய நலனுக்காக அரசியல் செய்வது என்பது உகந்ததாக இருக்கும் இல்ல அப்படின்னு அதான் நான் நான் உங்ககிட்ட நினைக்கிறேன். கேட்டேன். அவரு முன்வரிசையில உட்கார வைக்கிறாரு விஜய். ஆ. உங்கள உங்க கட்சியில எப்படி வச்சிருக்காங்கன்னு கேட்டேன். இல்ல எங்க கட்சியில அடையாளத்துக்காக யாருமே நீ வந்து இனம் என்று மாறி மொழி அதாவது மதம் வந்து நீங்க இல்ல மாறிக்கலாங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? கிறிஸ்டியன்ஸ் வந்து ஹிந்துக்களாகவோ, இல்ல இஸ்லாமியர்களாகவோ, இல்ல ஹிந்துக்கள் வந்து மத்த மதத்துக்கோ யார் வேணாலும் எந்த மதத்துக்கு வேணாலும் மாறிக்கிருவாங்க. அது அவங்கவங்களுடைய உரிமையா உரிமை. இருக்கு. ஆனால் இனம் என்றைக்குமே மாறாது அப்படிங்கிறது உலக நியதி. ம். அது வந்து அ நீ நீ ஒரு சீமான் அவர்கள் பல மேடைகள் அத பத்தி பேசியிருக்கிறாங்க. ஒரு ஒரு தமிழன் போயிட்டு நான் வந்து மலையாளினோ, ஒரு மலையாளி போய் நான் வந்து கன்னடனோ, ஒரு கன்னடன் போய் நான் வந்து ஒரு பார்சினோ சொல்ல முடியாது. ம். சொல்லிக்கொள்ள முடியாது. அவங்க வந்து வெவ்வேறு மொழியோடைய அடையாளத்தின்படி அவங்க வந்து அவங்கள வச்சுக்க முடியாது. நீங்க எந்த நாடு பல இனம் நாடுகள் மாற பிரிஞ்சிருக்கு. முடியாதா? இனம் கட்டாயமாக மாற தமிழோட முடியாது. தந்தை யார் தம் தமிழ்நாட்டுல? தமிழின தந்தை உங்களுடைய மொழியில வேற யாரா இருக்கலாம். எங்களுக்கு தமிழின தந்தை அப்டின்னா அது தலைவர் தான். ஆஹ. மேதகவி இப்ப பிரபாகரன் நீங்க அவர்கள் தான். தமிழினத்தின் தந்தையாக ஐயா கருணாநிதிய பார்க்கலையா? அவங்களே இன்னைக்கு பார்க்கல. நீங்க ஏன் பார்க்குறீங்க அவர?
ம். என்னைக்கோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தமிழின தந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, ம். இன்னைக்கு அந்த பேரை கூட உச்சரிக்க முடியாத அளவுக்கு தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இன்னைக்கு மண்ல விதைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் பேருண்மையா இருக்கு. ம்ஹ்ம். இல்ல இன்னைக்கு ஆம், நான் சொன்னது போல வேற வேற நாடுகள் வந்துட்டு பிரிஞ்சிருக்கு. இப்ப வந்து ஆ அ வெஸ்ட் பெங்கால் இல்ல பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பங்களாதேஷ் தனி நாடாக பிரிஞ்சதற்கு காரணம் மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ்லயும், பாகிஸ்தான்லயும் மெஜாரிட்டி வந்து முஸ்லிம்ஸ் தான் இஸ்லாமியர்கள் தான். இருக்கிறாங்க. ஆனாலும் 2ம் வெவ்வேறு நாடுகளாக பிரிவதற்கு காரணம் மொழியாக தான் இருக்கு. இப்ப நீங்க ஐரோப்பிய நாடுகள் தவம் சீமான் அவர்கள் சொன்னத கோட் பண்ணணும்னு நெனச்சேன்ல, அதுதான். இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா இல்ல. ஜெர்மன், ஸ்பானிஷு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு மொழி அவர்களுடைய தேசத்தினுடைய மொழிய தான் பேசுவாங்களே தவிர்த்து, அதைத்தான் பெருமையாக கருதுவார்களே தவிர்த்து, எல்லாருமே இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த குடையின் கீழ வரமாட்டாங்க. இங்க தான் வந்து இங்கிலீஷ கட்டிக்கிட்டு அழுறோம். ஆனா, வளர்ந்த உலக இது நாடுகள் கூட சைனாலலாம் இங்கிலீஷே கிடையாதுன்னு நெனைக்கிறேன் பெருசா. சைனீஸ் தான். சைனீஸ்ங்கிறது ஒரு தொன்மை மிக்க ம், மொழி ம், ம். இல்லையா? அதனால அ மொழி அடிப்படையில் தான் நாடுகள் உருவாயிருக்கு. அதனால இனம் மாறிக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மொழி அ அப்படிங்கிற அடிப்படையில இனம் வந்து உருவாகுது. ஆனால் மதம் என்பது மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னால, நம்ம அதன் அடிப்படையில வந்து பார்க்காம, நாம் தமிழர் கட்சி எல்லோரையும் மொழியின் அடிப்படையில நாம் தமிழர் என்கின்ற ஒரு குடையின் கீழ எல்லாரையும் ஒன்றிணைச்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல சாதியாக ஆ மதமாக எல்லாரும் பிரிந்து பட்டு கிடங்கும்போது, "இல்ல நம்ம எல்லாரும் தமிழர்கள் வாங்க" அப்படின்னு சொல்லி ஒரு குடையின் கீழ எல்லாரும் வாங்க வாழலாம். சற்று முன்னால் நின்று நாங்கள் தான் ஆளுவோம்னு சொல்றோம். ஐ திங்க் அது நீட் ஆஃப் த ஆர்ன்னு நெனைக்கிறேன். அது இந்த காலத்தின் தேவை, கட்டாயம், அவசியம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதுவரைக்கும் ஆண்ட எந்த தமிழர்களும் தமிழர்களாக ஆளவில்லை. அதனால ஒரு உண்மையான தமிழ் மகன், சொந்த ரத்தமன் எடப்பாடி பழனிசாமிலாம் ஆண்டுருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். ஐயா காமராசர் இருக்காங்க. ஐயா பக்தவச்சலம் இருந்திருக்கிறாங்க. ஐயா அ எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடியுடைய ஆட்சி நல்லா ஆட்சின்னு பார்க்குறீங்களா? இதுவரைக்கும் இருந்தவர்கள் ம். தமிழர்களாக இருந்தாலும், தமிழர்களாக ஆளவில்லை. தமிழ் மக்களுடைய உரிமைக்காக யாருமே நிக்கல. அப்படி நின்றிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கும் கச்சத்தீவு வந்து தொங்கல்ல இருக்காது. இன்னைக்கும் காவிரி நதிநீர் சிக்கல்ல இருக்காது. இன்னைக்கும் முல்லை பெரியாற்று அணை பிரச்சனையில இருக்காது. இன்னைக்கும் வந்து நீட்டு போன்ற சிக்கல்களால நம்ம வந்து இவ்வளவு தூரம் பெரிய துன்பத்துல இருக்கணுங்கிற அவசியம் இப்ப இல்ல. இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு அடையாளமும், தமிழ் தேசியம் அப்படின்ற சொல்லாடல் அல்லது திராவிடத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரம் ஓரளவுக்கு அண்ணன் சீமானோட வருகைக்கு பிறகாக கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்கதா நான் பார்க்குறேன். ஆனா நேத்து கூட பாருங்க திராவிட வெற்றி கழகத்த தொடங்கியிருக்காரு அண்ணன் முல்லை சத்யா. கேட்டா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க அமமுகன்ற பேர்ல திராவிடத்த காணோம். விஜயுடைய கட்சியில திராவிடத்த காணோம். கமல் ஐயாவுடைய கட்சியில திராவிடத்த காணோம். அதனால திராவிடத்த கொண்டு வரணுன்றதுக்காக தான் திராவிட வெற்றி கழகம்னு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ம். அப்ப அந்த திராவிடத்தின் மேல் இருக்கக்கூடிய பாசங்கள் வந்து இன்னும் அங்கங்க இருந்துட்டு தானே இருக்கு. அத முழுமையா ஒழிக்க முடியல தானே! இல்ல திராவிடம் என்றால் ஒரு இனம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு திராவிடம் என்றால் அது ஒரு கருத்தியல்னு கருத்தியல். மாறி நிக்கக்கூடிய நிலைமை தான் தமிழ் தேசியனுடைய வருகைக்கான வெற்றியா நான் பார்க்குறேன். ம். திராவிட வெற்றி கழகம்னு தொறந்துக்கோங்க. இல்ல திராவிட என்ன கழகம்னு வேணாலும் தொறந்துக்கோங்க. ஆனால் திராவிடம் என்றால் என்னங்கிறதுக்கு பொருள சொல்லிட்டு நீங்க தொடங்கிக்கோங்க அப்படின்னு தான் ம். ம். நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஐயா நாஞ்சில் சம்பத்தோ, இல்ல ஐயா மலை சத்யா போன்றவர்களோ எல்லாம் வந்து மூத்த அரசியல் வாதிகள் இந்த மண்ணுல. ம். ம். அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது? பழம் தின்னு கொட்டை போட்டவர்கள் தான் இந்த தமிழ்நாடு அரசியல் களத்துல. அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் அறிவுரை எடுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனால், இவ்ளோ இம்மெச்சூர்டா இருக்க முடியும். இவ்வளவு அரசியல் அனுபவம் பெற்றோம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாகத்தான் இன்னைக்கு அவர்கள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியுது. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில இடத்துல தான் அவரு அழுத மாரி அந்த மாரிலாம் பார்த்துருக்கேன். ம். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவுடைய இறப்புலயுமே தேம்பி தேம்பி அழுத மாரிலாம் புகைப்படங்கள்லாம் நான் பார்த்துருந்தேன். நான் இன்னொன்னும் பார்த்தேன். உங்க அப்பா வந்து இந்த அவருடைய தொழிலெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாரு. இந்த கட்சிக்காக, இயக்கத்துக்காக அப்படின்ற மாரிலாம் நான் வாசிச்சிருக்கேன். ம். அப்ப நீங்க உங்களுக்கு தோணுச்சா? ஏன் கட்சிக்காக வந்து இவரு குறிப்பா அந்த 17 மாதம் சிறையில வந்து இருந்தது, இதெல்லாம் வந்து அவர் மேல ஒரு வெறுப்பு உங்களுக்கு உண்டாகுச்சா? ஏன் இந்த மாரிலாம் பண்றாரு இவரு அப்படின்ற மாரி? அ வெறுப்பெல்லாம் உண்டானதெல்லாம் இல்ல கிடையாது. யாருக்குமே இருக்கலாம். தான் அப்பா ஜெயில்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா கஷ்டமா இருக்கும்ல மனசுல. அதனால கேட்கிறேன். அதாவது வாப்பா போட்டா சட்டத்துல வந்து கைது ஆகும்போது 2003 காலகட்டங்கள். அப்போ நாம் தமிழர் கட்சியே உருவாகல.
அப்போ வந்து நீங்க ரொம்ப சின்ன பொண்ணா ரொம்ப இருந்திருப்பீங்க. சின்ன பிள்ளை தான். அதுதான். நான் ஒரு 4வது, 5வது படிச்சுட்டு இருப்பேன் அப்போ. ம். அப்போ வந்து அ இன்னைக்கும் நான் வந்து பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய களத்தின் வந்து ஒரு முதன்மை தளபதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கும் எனக்கு பெருமை தான். அ எனக்கு எப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி நெறைய அம் அ வீக்கான தருணங்கள் வந்து வாப்பா சிறையில இருந்த காலங்கள்னு சொல்லலாம். ஏன்னா, அப்ப வந்து அ ஸ்கூலுக்கா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், வாப்பாவோட பாண்டிங் ரொம்ப அதிகம். மத்தவங்க எப்படின்னு தெரியாது. ஆனா, வாப்பாவோட எங்களுடைய நெருக்கம் வந்து ரொம்ப அதிகம். வாப்பாவோட இறுதி காலம் வரைக்கும் எங்களுக்கு வந்து கன்னத்துலலாம் முத்தம் போட்டுட்டு தான் அனுப்புவாரு. காலையில வெளில போவாரு. திருப்பி வந்து இரவு வந்து முத்தங்களெல்லாம் குடுத்து அன்பு பாராட்டிக்கக்கூடிய ஒரு அப்படி 17 மாதங்கள் என்னுடைய தந்தையினுடைய அந்த இணக்கம் இல்லாம நாங்க தவிச்சது அதிகம் தான். ஆனா, ஒரு காலமும் நாங்க வந்து அவர் இந்த மாரி தமிழ் தேசிய களத்துல இருக்காரேன்னு வருத்தப்பட்டதே இல்ல. இல்ல அப்படி கேட்கல நான். இப்போ எங்களை விட தொழிலெல்லாம் தொழில் வந்து முடக்கம் விட்டுட்டு இதெல்லாம் போறாரு. இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். ம். எல்லாருக்குமே வந்து சிக்கல், இல்ல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆ அதுவும் பொலிட்டிக்கல் அரேனால ஒரு 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 அரசியல் சூழல்ல இது வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப வந்து தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த ஆமா, சர்வதேச ஆமா. செய்தியாளர் சந்திப்ப வந்து நேர்ல இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா வந்து இங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை முன்னெடுத்தாங்க. அவர் இங்க இல்ல. ஆனாலும் அத எப்படியாவது வந்து வெற்றிகரமாக மாத்தணும் அப்படின்னு அன்னைக்கு தென்னரசு மாமாக்கெல்லாம் வந்து கட்டளையிட்டு, பெரிய பொருளாதாரத்தை வந்து செலவு பண்ணி அத வந்து வெளியிடவும் செஞ்சாங்க. அதற்கு முன்பு தலைவனுடைய புத்தகத்த ஐயா நெடுமாறன் அவர்கள் எழுத, அந்த புத்தகம் வந்து எங்களுடைய குடவுன்ல இருந்து அத வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக தயாரா இருந்தது. அதனால வந்து கைது பண்ணி 2 தடவ தேசிய பாதுகாப்பு சட்டமும் வந்து வாங்கியிருக்காங்க. அதுல பொடா சிறை வந்து 17 மாதம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் பாப்பாவ பார்க்கறதுக்காண்டி சிறையில இருப்போம். அந்த காலங்களெல்லாம் நெனச்சோம் அப்டின்னா, அது ஒரு ரணமான காலங்கள் தான். ஏன் அப்டின்னா, எல்லாருக்குமே அந்த அக்சஸிபிலிட்டி இருக்காது. அந்த அந்த மாதிரி ஆமா, ஆமா. பார்க்க முடியாதுல்ல. அந்த ம். மாதிரி அந்த நீங்க இப்ப கம்பி போட்டு. சினிமாலலாம் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி கிரில் கம்பி இல்ல. பட் ஆனா, அ ஒரு இடைவேளை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. கைதிகளையும், பார்வையாளர்கள். விசிட்டர்ஸையும் வந்து நீங்க வந்து அ சே ஒண்ணா விடமாட்டாங்க. அங்க ஒரு பேரிகேட் மாதிரி இருக்கும். 2 கம்பிகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா வந்து எனக்கும் எங்க அக்காவுக்கும் மட்டும் மட்டும் வந்து ஒரு அ ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தோம் அப்படின்றனால, வாப்பா வந்து அங்க இருக்கக்கூடிய ஜெயிலர் கிட்ட சொல்லி வச்சுருவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை எங்களோட பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. அப்போது மட்டும் எங்கள வந்து கூட்டு போய் மடியில உட்கார வச்சு வாப்பா வந்து அ அன்பு பாராட்டி, வாரத்துல ஒரு முறை மட்டும் வாப்பாவுடைய அந்த இணக்கத்துக்கு, வாப்பாவுடைய அந்த தழுவலுக்கு, வாப்பாவுடைய அந்த முத்தங்களுக்காக நாங்க காத்திருப்போம். அப்படி அந்த 17 மாதமும் ஓடுச்சு. ஆனா, வாப்பாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இம்பாக்ட் வந்து பொடா சட்டத்துக்கு பிறகு தான் வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இப்பவும் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கு அப்படிங்கிற நினைப்போட இருந்துட்டு இருக்கோம். அது வேற விஷயம். ம். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப அன்பானவரு. வாப்பாவுடைய இறப்புக்கு சீமானவர்கள் அழுதாங்க அப்படின்னா, அந்த அன்பு தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து கட்சியில சொல்லுவாங்க. ஒரு எப்போதுமே ஒரு சிரிப்போட, முகத்துல எப்போதுமே வந்து ஒரு பெரும் சிரிப்போட தான் வந்து மாமா வந்து அணுகுவாங்க. சீமானவர்கள் மாமான்னு சொன்னனால யோ என்னமோ, ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும் வாப்பா வந்து ஒரு தாய்மாமனாகவே விளங்கியிருக்கிறாங்க. யார பார்த்தாலும் ஒரு அன்பு பாராட்டி, "என்ன மருமகனே, என்ன மாப்பிள?" அப்படின்னு கட்டிப்பிடிச்சு, ஒரு அன்பு ம். பாராட்டி, எல்லார்கிட்டயும் ஒரு பாசிட்டிவான ஒரு உரையாடல். ஒரு இன்னைக்கு வந்து சோர்வா இருக்கிற நெறைய பேர நம்மளால பார்க்க முடியாது. ச்சே எப்படிடா நம்ம இத சரி செய்றது? இந்த 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 பொருளாதார சிக்கல எப்புட்றா சரி செய்றதுன்னு சொல்லி புலம்புறவங்கள நான் நெறைய பேர பார்த்துருக்கேன் கட்சிக்குள்ள. ஆனா, ம். வாப்பா கட்டாயம் அப்படி இருந்திருக்காது அப்படிங்கிறத நான் 100க்கு 100 விழுக்காடு அடிச்சு சொல்றேன். ஏன்னா, வாப்பா மாதிரியான ஒரு ஆப்டிமிஸ்டிக் பெர்சன நான் இதுவரைக்கும் என்னோட லைஃப்ல ஓகே. பார்க்கல. ஒரு நம்பிக்கையின் மறு உருவம்னு சொல்லலாம். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடி விழுந்தாலுமே கூட, குதிரை மாதிரி மீண்டு எழுந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து வாப்பாவுக்கு வந்து அசாத்தியமானது. அது ஒரு பெரும் நம்பிக்கைன்னு சொல்லலாம். அவருடைய அந்த புன்முறுவல்லயும், அவருடைய அந்த நம்பிக்கையான வார்த்தைகள்ல, நம்ம இன்னும் ஒரு 1 வருஷத்துக்கு நிம்மதியா வாழப்போறோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்து நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லலாம்.
அந்த மாதிரி அந்த நம்பிக்கையின் வழியாகத்தான் நாம் தமிழர் கட்சி அடித்தளமிட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் 8 விழுக்காடு வரைக்கும் வளர்ந்திருக்கு. இருந்திருந்தா கட்டாயம் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா, ஆரம்ப காலகட்டத்தில எதா இருந்தாலும் மாஸான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கணும். பெரும் மேடைகளா இருக்கணும். பெரிய கூட்டத்த திரட்டணும். மருமகன வந்து ஒரு பெரிய மக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படிங்கிற ஒரு அ ஓட்டம் இருந்துட்டே இருந்துச்சு வாப்பாக்குள்ள. எங்க யாரு கூட்டம் போட்டாலும் போறது. ஆனா யாருக்கு பொருளாதார செலவு தேவையா இருந்தாலும், அந்த இடத்துல உதவி பண்றது. கட்சி ரீதியாக கூட்டங்கள் போடுறதுக்கும், மேடைகள் போடுறதுக்கும் முதல் ஆளா நிப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்னைய வந்து பேசுற ஆளா நீங்க பார்க்குறீங்க. ஆனா அன்னைக்கு வாப்பா வந்து என்னை விட நல்லா பேசக்கூடிய தம்பிகள் எத்தனையோ பேர் இருக்கான். ஜெயசீலன் இருக்கான். "வா நீங்க வந்து பேசு. நீ பேசு. இல்ல இன்னைக்கு அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள்லாம் வெளில இருக்காங்க. நீ பேசு மருமகனே நீ பேசு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மேடை போட்டு அழகு பார்த்தவங்க தான் வந்து அப்ப இன்னும் சொல்லப்போனால் சீமான் அவர்கள் பெரியாரிய மேடைகள்ல இருக்கும்போது, பெரியாரிய இயக்கங்கள்ல பங்கேற்பேற்கும்போது கூட வாப்பா வந்து நெறைய மேடைகள், கூட்டங்கள் போட்டு குடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அவருடைய ரத்தத்துக்குள்ள இருந்தது. அதற்காகவே முழு மூச்சாக அவருடைய 45 ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் களத்துல தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அ மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதனால இன்னைக்கு நெனச்சாலும் அது வந்து நமக்கு ஒரு உத்வேகத்த தரும். பாப்பாவ நெனச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா சோகமும் இடிஞ்சு விழுந்து கடகடன்னு நம்ம ஓடணும். மாமன் எதுக்காக இந்த பயணத்துல வந்து வெறிகொண்டு அ பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதோட வாப்பனுடைய கனவு எப்படி இருந்துச்சோ, அதற்கு நம்ம வந்து ஒரு சின்ன பங்காவது இருந்துறணும் அப்படிங்கிறத சளைப்பில்லாம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம். 2026ல நாகப்பட்டினத்தில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக உங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் களமிறக்கியிருக்காரு. ம். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில. எனக்கு தெரிஞ்சு அதிமுகல இருந்து யார் நிக்க போறாங்கன்னு தெரியல. விஜய் கட்சியில யார் நிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா, நாகப்பட்டினம் சொன்னாலே உங்களுடைய முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய முகமாக இருந்தவர்கள் சகோதரி காளியம்மாள் அவர்கள். ஒருவேள அவங்க ஏதாவது ஒரு கட்சி சார்போ, இயக்க சார்போ நின்றா, நீங்க அவங்களலாம் ஃபேஸ் பண்ணி தானே பேச வேண்டியதா இருக்கும். இவங்கலாம் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு அந்த சூழல்லாம் நினைக்கும் பொழுது? இல்ல நமக்கு என்ன நாம் தமிழர் கட்சி யாரையும் பார்த்து பயந்துலாம் கட்சி தொடங்கல. ம். வலியால் பிறந்த கட்சி. பல மாவீரர்களுடைய ரத்தத்தின் மேல ஆ பிரசவித்த ஒரு கட்சின்னு சொல்லலாம். ஆ அவங்களுடைய தியாகத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எது ஒன்றையும் பார்த்து அச்சம் கொள்ளணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா, எத்தனை நாடுகளோட போரிட்ட தலைவர் வந்து நம்மளுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவருடைய துணிவு, அவருடைய அந்த நேர்மறையான சிந்தனை, அவருடைய ஆற்றல், அவருடைய அந்த முயற்சி, அவருடைய அந்த தன்னலமற்ற அந்த செயல்பாடு, இந்த தமிழினத்துக்காக அவர் செஞ்ச தியாகங்கள், இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் வந்து நம்பிக்கையா பார்த்தது தாய்மாமன் சீமான் அவர்கள இறுதி காலகட்டத்தில. அப்படி அ அந்த பாதை இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து தலைவர் வந்து ஆயுத பாதை எடுத்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு அறிவாயுதத்தை ஏந்தி தமிழ் தேசிய மறுமலர்ச்சிக்காக இல்ல அயராமல் நான் வந்து தாய்மாமன் உங்களுடைய சீமான் அவர்கள் காம்படிட்டர்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அதத்தான் சொல்ல வரேன். ஆ. அதனால இவங்க காம்படிட்டர்ஸ் இல்ல. அவங்க எல்லாருமே வந்து எத்தனையோ நாடுகளோட போரிட்டவங்க. இங்க ம். தாய்மாமன் சீமான் அவர்கள் நீங்க சொல்லக்கூடிய ஜாம்பவான்களாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், 2 பேரும் உயிரோட இருக்கும்போதே அவர்களை எதிர்த்து சமர் செய்த ஒரு தலைவர். அரசியல் சமர் செய்தவர். அப்படி உங்களுக்கு தெரியும் காங்கிரஸினுடைய வரலாறு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அது ஒரு ஒரு மேமத் பெரிய கட்சி. வரம். ஆ. ஆமா. அது வந்து ஒரு பெரிய நீண்ட வரலாறு கொண்ட கட்சி. இந்த சுதந்திர இந்தியாவில் அவர்களுடைய பங்கு வந்து ஆ எண்ணற்றதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காங்கிரஸையே வந்து என்ன சொல்றது? மண்ணை கவ வைத்த ஒரு கட்சினா, அது நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட 58 இடங்கள்ல அவர்கள் தோல்வியுற காரணமாக வெறும் பேச்சாளராக இருந்து தாய்மாமன் சீமான் அவர்கள் அடைந்த வெற்றி தான் இன்னைக்கு 8 விழுக்காடு வாக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சிய உயர்த்தியிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என் இனத்தை கொன்றவனை பழி தீர்க்கணும் அப்படின்னா, அந்த கோவமும், வெறியும் சளைக்காம இன்னைக்கு வரைக்கும் அந்த வந்து என்ன சொல்றது? அந்த அந்த கோவத்த வந்து தக்க வச்சிருக்கிறாரு. எப்படியாவது இந்த மண்லேருந்து காங்கிரஸ வீழ்த்துறது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு 68 சீட்டெல்லாம் வச்சிருந்த காங்கிரஸ் வெறும் 16 சீட்ட மட்டும் வெற்றி பெற்று தான் வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா, அவர்கள் எவ்வளவு பெரிய மேமத்தாக இருந்தாலும், ஒண்ணும் இல்லாதவர்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி இல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் ஒரு முக்கிய பங்காற்றியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டு மாநில அரசியலை பார்க்கும்போது, ஐயா கருணாநிதி அவர்கள் இல்ல, சீமான் அவர்கள் சொன்னதுதான். நான் நீங்க வந்து மீண்டும் முதலமைச்சரா ஆகாம இருக்கிறதுக்காக வந்து இந்த களத்துல நின்னு போராடுவேன்னாரு. திருப்பியும் ஐயா கருணாநிதி அவர்கள் களத்துல வந்து நிக்கவே இல்ல. அவர் ம். வந்து சீமான் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பிறகு அவர் வந்து சிஎம் ஆகவே இல்லைங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு ம்ஹ்ம். அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஆனா எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட அ சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாமவன் சீமான் அவர்களுடைய இந்த வளர்ச்சி என்பது, இவங்க எல்லாரையும் பயந்துகிட்டு வந்தது கிடையாது. உண்மையும் நேர்மையுமாக கொள்கையில தடம் பிறழாம, அ சமரசம் செய்து கொள்ளாம, உண்மையாக இந்த மண்ணின் மக்களினுடைய நலனுக்காக பெற்ற இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தான் உண்மை. நான் என்ன கேட்டேன்னா, இப்போ ஒரு வேள அவங்க காளியம்மாள் அக்கா நிக்கலாங்க அப்டின்னா, ம். நீங்க அந்த தொகுதியினுடைய ஒரு வேட்பாளரா அவங்ககிட்டலாம் போய் ஓட்டு கேட்க போவீங்களா? ம். இருந்தா கேட்க வேண்டியது. நம்ம எல்லாரையும் மக்களா தானே பார்க்குறோம். ம். எல்லாரையும் மக்களா தானே பார்க்குறோம். அக்கனா கேட்காமயே நமக்கு தான் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது ஒரு விஷயம். ஓ! கேட்காமயே போடுவாங்கன்னு சொல்லிட்டா. ஆஹா. அது ஒரு விஷயம். முதல்ல ஏன்னா இந்த மண்ணுல நம்ம எல்லாரும் வெளிப்படையா பார்க்குறோம். யார் அ. உண்மையா இருக்காங்க, யார் நேர்மையா இந்த களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க தான் போறோம். எல்லாரும் கூட்டணிகளோட தான் நிக்கிறாங்க. யார் கூட ம். கூட்டணி அப்படின்னா, ஏற்கனவே இந்த மக்களை ஏமாற்றி பிழைத்தவர்கள் கூட தான் கூட்டணி வைக்கிறாங்க. ம். ம். அப்ப யார நம்புறதுன்னு மக்கள் ஆய்வு பண்ண தொடங்கிட்டாங்க. தேடத் தொடங்கிட்டாங்க அப்படின்னா, கட்டாயம் அவர்களுக்கு உண்மை புலப்படும். அப்போ இந்த களத்துல இதுவரைக்கும் எந்த கரை படிந்த கரங்களோடும் கூட்டணி வைக்காமல் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தனித்து நின்றிருக்கிறது. அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. அதே மாதிரி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே பல லட்சம் அழகு யூனிட்டுகள் குருதிக் கொடை கொடுத்த ஒரு கட்சி அப்படின்னா, அது நாம் தமிழர் கட்சி. ம். அதே மாதிரி பல லட்சம் ஆ பல கோடி பனை திட்டம், பல லட்சம் மரக்கன்றுகள் விதைக்கும் திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதிகாரம் வருவதற்கு முன்பே செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. அப்போ மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சி மத்த மாவட்டத்துக்கு ஒரு காம்படிட்டிவா இருக்கக்கூடிய வகையில வந்து நாகப்பட்டினத்த வளர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வேட்பாளர்களும், அதாவது நாகப்பட்டினத்துல நானு, பக்கத்துல, அக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களும் வந்து எங்களுடைய மாவட்டம் சிறந்த மாவட்டமாக முன்னேறணுங்கிறதுக்கான காம்படிஷன தான் நாங்க எங்களுக்குள்ள உருவாக்கிக்கிறோமே தவிர்த்து, யார் அதிகமா மணல் கொள்ளையடிக்கிறா? யார் வந்து அதிகமா வந்து இன்னைக்கு வந்து ஆ நிலங்கள அபகரிக்கிறா? யார் மக்கள வந்து ஏமாத்துறா? அப்படிங்கிறதுல காம்படிஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள போல செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதி. எங்கள பார்த்தாலே தெரிஞ்சிரும் மக்களுக்கு, இவங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவர்கள் இல்ல. இப்போ நீங்க உண்மையும் நீங்க நீங்க நேர்மையுமாக தான் மாற்றுன்னு போய் வந்திருக்காங்க. நிக்கிறீங்க. அதிமுக, திமுகவுக்கு மாற்றுன்னு போய் நிக்கிறீங்க. ம். திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில பேசும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா தமிழ் தேசிய அந்த டோனு, நாமெல்லாம் வந்து தலைவர் இல்லாமல் தவிக்கிறோம்னு சொல்லிட்டு பேசினதெல்லாம் அங்க பேசியிருந்தாரு அவரு. ம். ஏன் மக்கள் வந்து அந்த இடத்துல ஏன்னா கிட்டத்தட்ட அவருமே வந்து யாருடைய வாக்கை வந்து முன்னிலைப்படுத்துறாரு, என்ன பேசுறாரு எல்லாமே தெரியுது எல்லாருக்குமே. ஆனா வெளிப்படையா தான் பேச மாட்றாரு. ம். அப்ப ஏன் டிவிகேவ சூஸ் பண்ணாம என்டிகேவ அந்த தொகுதி மக்கள் ஏன் சூஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாய் இல்லாமல் தவிக்கும் தலைவனை இழந்து தவிக்கும் மக்கள். தாயின்ற வார்த்தைய ஆமா, பயன்படுத்த தாய் மாட்டேன். இல்லாமல் தாய் இல்லாமல் தவிக்கும் தவிக்கிறோம். மக்கள் ஆமா. அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தினாரு. ஆனா இவர் வந்து இந்த தமிழ் நீங்க ஈழத்த விட்டுருங்க. ஈழத்தை வைத்து இங்க அரசியல் செய்யணும் வேண்டாம். அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து யாரும் பேசல. நீங்க ம். ஈழத்த விட்டுருங்க. நீங்க இந்த தமிழ் மக்களுக்காக என்ன செய்வீங்கன்னு சொல்லி உண்மையா நீங்க வாங்க கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நானே சொல்றேனே, உங்களால இப்ப அண்மையில கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கே உங்களால வாய் இல்ல திறக்க அவரு முடியல. எது ஒன்றுமே வெளிப்படையா பேச மாட்றாரு. அது எதையுமே ஏன்னு நீங்க தெரியல. பேசல. எதையுமே நீங்க பேசல. இன்னைக்கு உங்களுக்கு மக்கள் விரோத திட்டங்கள் என்னன்னு உங்களால பட்டியல் போட முடியுமா? ம். எல்லாத்தையுமே வந்து மேம்போக்கான பார்வையில, இங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள், அவங்களுக்கே என்னன்னு தெரியாது, விளங்காது. அவங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அங்க விஜய் என்ன நெனச்சுட்டு இருக்காரு, கட்சி என்ன வந்து செயல்பாடு பண்ண போகுது இல்ல அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கே அவங்க ஒரு என்ன பெரிய கேப் சொல்றாங்கன்னா, இருக்கும். எங்க தலைவர் எவ்வளோ பேர் தமிழ் பற்றாருன்னா, ஆ. இங்கிலீஷு பேச வேணாடி, ஹிந்தி பேச வேணாடி, கரகாட்டம் ஆடிக்கின்னு தமிழ் பாடடி. தமிழ வளர்க்குறாரு. எங்க தலைவர் எவ்வளோ பெரிய சமூக நீதி அப்படின்னா, இன்னொன்னு பாட்டு தீண்டாமை எடுத்து கொடுத்து தீப்பந்தம் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை தீண்டாமை கொளுத்து. கொழுத்து அப்படிம்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ம். தமிழ் பற்றெல்லாம் வந்து சொல்லி ஊட்ட வேண்டிய விஷயம் இல்லங்க. அது தன்னால ரத்தத்துல இருக்க வேண்டிய ஒரு உணர்ச்சி. உங்களுக்கு ஏங்க நீங்க நான் ரத்தமா வந்து இல்லக்கா ஒரு நீங்க ஒரு நீங்க எடுகேஷனிஸ்ட்டா இருந்துட்டு, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருந்துறக்கூடாது. இந்த இந்த புரிதலும் இல்ல, இந்த தேவையும் நம்ம இன்னும் ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல இந்த இ இ அவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அரசியல் விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிற ஏக்கம் நமக்கு அப்பவே வந்துருச்சு. ஆனா ஒரு கட்சிய தொடங்கி
இவ்வளவு ம். பேர் இருக்கோம்னு சொல்லிட்டு, ம். ம். இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் ஒரே நாள்ல சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க தான் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, மாற்று இல்ல முதன்மை சக்தி அப்படிலாம் சொல்லிட்டு, இன்னைக்கு 40 பேர் இறந்த பிறகும் வீட்டுக்குள்ள தான் இருப்போம்ங்கிற நிலை தான் இன்னைக்கு வந்து விஜயினுடைய மெச்சூரிட்டி லெவல். ஓகேயா? சினிமாலாம் பார்ப்பீங்களா நீங்க? பெருசா பார்க்க மாட்டேன். ஆனா யாருடைய ரசிகர் அந்த மாரி ஏதாவது இருக்கா? இல்ல, இல்ல. இல்ல எனக்கு இந்த நபருடைய பர்ட்டிகுலரா இந்த நபருடைய படத்த அதிகமா பார்ப்பேன் அப்படின்ற மாரி? இல்ல சத்தியமா இல்ல. நான் அந்த மாதிரி நெறைய இவங்களோட படம் தான் பார்ப்பேன்லாம் இல்ல. ம். நல்ல படங்கள் இருக்குன்னு யாராவது பரிந்துரைச்சா கட்டாயம் பார்ப்பேன். ம். கட்டாயம் நல்ல நடிகர் தான் விஜய். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏதோ பின்னாடில இருந்துலாம் நீங்க கேட்க தேவ. விஜய் இல்ல உங்களுக்கு விஜய நான் பிடிக்குமான்னு வி கேட்டுருக்கலாம். விஜய் விஜய் ஒரு பிடிக்குமா? நல்ல நடிகரா, விஜய் வந்து ஒரு நல்ல டான்ஸரா எனக்கு பிடிக்க தான் செய்யும். ஆ. எங்க வீட்ல நெறைய அவருக்கு அண்ணி அந்த டான்ஸ்‌க்கு ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. வீட்லலாம் கூட. ம். ஒரு நல்ல நடிகர். காரைமனிதன் அவர்கள் எழுதின இந்த கவிதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ம். அரசியல் நடிப்பானதா நடிகர்களுக்கு அரசியல் எளிதானது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் வந்து அரசியல் வராங்க அப்படின்னா, அவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து அரசியல் நடிப்பு களமாக மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. ம். இதுல மக்கள் வந்து இந்த குட்டையில வந்து நல்ல மீன தேடணும் அப்படின்னா, அது ஒரு பெரிய சவால் தான். பட் ஆனா அத செய்வாங்க. ஏன்னா, எங்களை போன்றோர்கள் அந்த பணியை செய்வது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காகத்தான் இந்த தேர்தல் களத்துல நம்ம வந்து இப்போ குதிச்சிருக்கிறோம். உங்களை விமர்சிக்கக்கூடிய ம். உங்களன்னா பர்ட்டிகுலரா நீங்க மட்டும் கிடையாது. அண்ணன் ம். சீமானை பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ம். இவர் என்னடா ஆமக்கரின்னு சொல்றாங்க, AK-47 சொல்றாங்க. அந்த ம். மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க. ம். பர்ட்டிகுலரா உங்களையுமே சில விஷயங்கள் விமர்சனம் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நானு. ஆஹா. அப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன விமர்சனம்னு கேட்டா நீங்க சொல்லிருவீங்க. இல்ல உங்கள அரசியல் ஜெனிலியான்னு சொல்றாங்க. அது ரொம்ப பழைய கதைங்க. அதனால கேட்கிறேன் நானு. ஏன் அப்படி சொன்னாங்க? எதனால? இல்ல விமர்சனங்கள் என்பது வைரக் கற்களாக இருந்தா எடுத்து வச்சுக்க போறோம். அது ம். வெறும் சொற்களாக இருந்தா வீசி எறிய போறோம். அவ்வளோதானே. முதல்ல அரசியல் தளத்துக்கு வந்தோம் அப்டின்னா, ஒரு 10 இல்ல, பேர் இல்ல. வந்து நம்மள விமர்சிப்பது வந்து இல்ல ரொம்ப நான் அப்படி கேட்கலக்கா. சாதாரணம். நான் இல்ல, இல்ல. கேட்கறதுக்கான எனக்கு காரணம் புரிஞ்சிருச்சு உங்களுடைய கேள்வி புரிஞ்சிருச்சு. இன்னும் முழுமையா நான் சொல்லல. ம். இப்போ மத்த நடிகைகள் பேர்லாம் சொல்லலாம். ம். ஏன் அவங்க பேர் சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்களோ, ஒரு மாரி இன்னசென்ட் கலந்த ஒரு மாரி இருக்கிறீங்களோன்ற மாரி புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல. அதனால கேட்கிறேன். நான். அப்படிதான் இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல அவங்க வந்து எந்தன் அடிப்படையில நம்மள அப்படி சொன்னாங்கன்லாம் நமக்கு தெரியல. ஆனா வந்து ம். அதான் நான் சொல்றேனே, அ 10 பேர் நம்மள விமர்சனம் பண்றது பொதுத்தளத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இயல்பு. ஒரு இஸ்லாமிய சமூகத்திலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, 100 பேர் பண்ண தான் செய்வாங்க. அதிகமா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம, ம். நாம வந்து நம்மளுடைய நோக்கத்துக்காக இல்ல உண்மையாக அதெல்லாம் இருக்கணும் ஜாலியா அப்படின்னு. கடந்து போவீங்க. ஜாலியா கடந்து அதான் நான் சொல்றேன். டைம் பாஸ். விமர்சனம் என்பது வைரக்கற்களாக இருந்து நான் எடுத்து வச்சுக்க போறேன். கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தா எடுத்து வச்சுக்கலாம். ம். ஜெனிலியாங்கிறது எந்த அடிப்படையில சொல்றீங்க? ம். ஜெனிலியா நல்லா தானே நடிச்சாங்க. நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நான் நடிக்கிறதுக்காக வரல. அரசியல் களத்துல மக்களினுடைய ஆ விழிப்புணர்வுக்காக தான் நம்ம வந்து களத்துல இறங்கியிருக்கிறோம். அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு அவருடைய ஆ தொலைநோக்கு பார்வை, அந்த பயணத்துல நம்ம ஒரு பங்கா இருக்கணும் அப்படிங்கிறது வாப்பானுடைய ஒரு மிகப்பெரிய ஆசையும் கூட. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு சம வாய்ப்பு குடுத்தது. அம் அது வந்து இன்னைக்கு தான் 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அ பில்லாவே இப்ப தான் பாஸ் ஆமா, ஆயிருக்கு. ஆமா. ஆ பெண்ணியம் பேசக்கூடிய எந்த திராவிட கட்சிகள் கூட இதுவரைக்கும் வந்து முழுமையான அந்த திமுகல சென்னையுடைய மேயரா பிரியா அவர்கள் ஆக்கியிருக்காங்க. ஏங்க அது சமூக நீதி அடிப்படையிலன்னு சொல்லுவாங்கங்க. அது என்ன பெண்களுக்கான ரிசர்வேஷன் நான் குடுத்துருக்கிறேன் அப்படிம்பாங்கங்க. ம். அவைங்க அ சகோதரி பிரியா மேயர் மேல வந்து நமக்கு எந்த இதுவும் இல்ல. ஆனா வந்து அவங்க அ அவங்க ஒரு விக்டிம் என்ன அமெச்சூர் ஆன ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது நம்ம சில இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. ம். 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 இல்ல அதற்காகலாம் இங்க வந்து ஒரு ஒரு நாம் கே வாஸ்தேன்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. இல்லன்னா நேம்சேக்குக்காக அந்த மாதிரியெல்லாம் இங்க பெண்களுக்கு வாய்ப்பு குடுக்கல. உண்மையாகவே பெண்களுக்கான அதிகாரம் என்பது அவசியப்படுகிறது, தேவையா இருக்குது. நீங்க உலக நாடுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெண்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல அந்த நிர்வாகம் என்பது தழைத்தோங்கி இருக்கிறத பல சான்றுகள் நமக்கு முன்னாடி இருக்கு. அ உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஒரு வீடையே வந்து கட்டி ஆளக்கூடியது ஒரு பெண்ணு தான். 3 தலைமுறை. அது வந்து தாத்தாவா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், கணவரா இருந்தாலும், மகனா இருந்தாலும், அத்துணை தலைமுறை ஆண்களையும் வந்து கைக்குள் வைத்திருப்பது பெண்ணு தான். அந்த பெண் என்கின்ற ஆளுமைக்கு தான் ஒரு வீட்டை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கூட நம்ம குடுப்போம். சிக்கனமா ஒரு வீட்ல வந்து நம்ம எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு, இந்த நாட்டையும் வந்து நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் அப்படிங்கிறது தான்
உண்மை. அந்த பெண்ணுடைய முக்கியத்துவத்த தலைவர் வந்து உணர்ந்தவராக இருந்தனால தான் கரும்புலிகள் வரைக்கும் வந்து பெண்களுக்கான வாய்ப்பை அங்க வந்து குடுத்திருந்தாங்க. ம். எல்லாரும் வந்து பெருமையா அந்த பணிய எடுத்து செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த வரலாறெல்லாம் படிக்கும்போது மெய்சிலிர்க்கும் உண்மையாவே. அவருடைய வழித்தோன்றலாக இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து இந்த மண்ல அதிகார பகிர்வை வந்து பெண்களுக்கு வந்து இவனுங்க குடுத்தா என்ன, குடுக்கலன்னா என்ன? ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற வாய்ப்பை வந்து சீமான் அவர்கள் குடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து சொல்லுக்காக, ஒப்புக்காக, பேரளவுல இல்லாம, நிர்வாக ரீதியிலயும் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவத்தை சீமான் அவர்கள் குடுக்குறாங்க. அப்ப பெண்ணியம் பேசக்கூடிய எந்த கட்சிகளாக இருக்கட்டும், ம். இல்ல பெண்களுக்கு ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய ஒன்றியமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆசிய ஒன்றியத்திலே வந்து ஆ பெண்களினுடைய மகிமை, முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு தலைவராக சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் எள்ளி நகையாடுறதுக்கு திராவிடத்திலேருந்து வரலன்னா, அப்புறம் அது எப்படி சரியா இருக்கும்? பெண்ணியம் பேசுவோங்க. ம். பெண்ணியம், கண்ணியம் எல்லாம் பேசுவோம். ஆனா, இப்படி பெண்களையும் விமர்சிச்சுக்கிறோம். அது என்னைய ஒருபோதும் காயப்படுத்தினது இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. நிகழ்ச்சியில் பங்கேற்று இவ்வளோ நேரம் எங்களோட பொறுமையோட பல விஷயங்கள் குறித்து உரையாடியதற்காக நன்றி. நன்றி.